نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبد الله ورسوله بلغ الرسالة وأدى الأمانة وقام بالحجة ودعا إلى الحق أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه المجيد بسم الله الرحمن الرحيم النار يعرضون عليها غدوا وعشيا ويوم تقوم الساعة أدخلوا آل فرعون أشد العذاب وقال النبي صلى الله عليه وسلم القبر إما روضة من رياض الجنة أو حفرة من حفر النيران وقال عثمان رضي الله عنه إن القبر أفضل منزل الآخرة فإن نجا منه فما بعده أيسر منه أو كما قال رضي الله عنه. கண்ணியமிக்க சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் இந்த மனிதனுக்கு உலகில் பலவிதமான வாழ்க்கையின் படித்தனங்களை அல்லாஹ் ஆக்கி இருக்கிறார். ஒரு மனிதன் அவனுடைய வாழ்வில் அவன் பிறந்ததிலிருந்து அவன் இறந்து கடைசி வரை அவனுக்கு உண்டான வாழ்வில் பல கட்டங்களை அல்லாஹ் தஆலா ஆக்கி இருக்கிறார். அவனுடைய வாழ்வில் முதல் கட்டம் என்னவென்றால், ஒவ்வொரு மனிதனும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அவருடைய வாழ்வில் உள்ள முதல் கட்டம் ஒரு தாயுடைய கருவறையில் குழந்தையாக உருவான போது மனிதனுடைய வாழ்வில் முதல் கட்டம் தொடங்கி விடுகிறது. இந்த ஒரு 9 மாதங்கள் அது 10 மாதங்கள் தாயுடைய கருவறைக்குள் இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் மனிதனுடைய வாழ்வின் முதலாவது நிலையாக இருக்கிறது. இந்த காலத்துடைய அளவை, இந்த முதல் நிலை காலத்துடைய அளவை வரையறுத்து கூற இயலும். இப்ப எல்லா நபர்களும் சொல்லுவாங்க, ஒரு குழந்தை தன்னுடைய தாயுடைய வயிற்றில் ஏறத்தாழ 9 மாதங்கள் அல்லது 10 மாதங்கள் இருக்கும் என்பதாக எல்லோருக்கும் தெரியும். ஒரு மனிதனுடைய வாழ்வின் முதல் கட்டமானது வரையறுக்க தகுந்த ஒரு குறிப்பிட்ட காலம் அவனுடைய தாயுடைய கருவறையில் இருக்கக்கூடிய காலம். ஒரு மனித வாழ்வில் 2வது கட்டம் என்பது அவன் இந்த உலகில் பிறந்த பிறகு, தாயுடைய கருவறையில் இருந்து வெளிவந்த பிறகு ஹயாத்து துன்யா, உலக வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கைங்கிறது மரணம் வரை உள்ள கால அளவு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பொன்மொழியில சொன்னாங்க, ஒரு மனிதனுடைய வாழ்நாளானது, என்னுடைய உம்மத்துடைய வாழ்நாள் 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட கால அளவு என்பதாக சொன்னார். இந்த உலகில் ஒரு மனிதன் வாழக்கூடிய கால அளவும் சராசரியாக 60லிருந்து 70 வரைக்கும் இருக்கக்கூடிய கால அளவு. இதுவும் வரையறுக்கப்பட்ட கால அளவு. ஒரு மனிதனுடைய வாழ்வின் முதல் கட்டமான தாயுடைய கருவறை, அந்த கருவறை காலமும் வரையறுக்கப்பட்ட கால அளவு. உலகில் அவன் பிறந்த பிறகு அவன் இறக்கும் வரை வாழக்கூடிய இந்த உலக வாழ்க்கை, இதுவும் வரையறுக்கப்பட்ட கால அளவு. ஆனால் முதல் கால அளவை விட சற்று கூடுதலான கால அளவு இந்த உலகில் அவன் வாழ்கிறான். முதல் நிலையில் உள்ள கால அளவு ஏறத்தாழ 10 மாதங்கள். அதை தாண்டி அபூர்வமாகத்தான் குழந்தை தாயுடைய வயிற்றில் இருக்கும். கட்டாயம் 10 மாதம் அதற்குள்ள குறைவான காலத்தில் வெளியேறிவிடும். இது முதல் காலநிலை. இதோடு ஒப்பிடுகையில் 2வது கால அளவானது உலக வாழ்க்கையுடைய கால அளவு மிக நீளமானது. முதல் அந்த கால அளவோடு ஒப்பிடுகையில் 2வது உள்ள கால அளவானது இது நீளமானது. நபி உங்க சொன்னதற்கிறங்க 60 அல்லது 70க்கு மத்தியில் உள்ள கால அளவு. சராசரியான நபியுடைய உம்மத்துடைய வயதை பெருமானார் சொன்னாங்க 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட வயது. இப்ப 10 மாதத்தை விட 60 அல்லது 70ங்கிற இந்த கால அளவு சற்று கூடுதலானது.
இது அவனுடைய வாழ்வில் உள்ள இரண்டாவது நிலை, உலகத்தில் வாழக்கூடிய இந்த காலகட்டம். ஒரு மனிதனுடைய வாழ்வில் அவன் இறந்த பிறகு அவன் மீது கிடக்கக்கூடிய கால நிலை மூன்றாவது ஸ்டேஜாக இருக்குது. இந்த மூன்றாவது ஸ்டேஜுக்கு அரபியில ஆலமுல் பர்ஸக் என்பதாக சொல்லுவாங்க. ஆலமுல் பர்ஸக் அதாவது கபருடைய வாழ்க்கை. ஒரு மனிதனுடைய ரூஹ் உடலை விட்டு பிரிந்ததில் இருந்து அவனுடைய உடல் மண்ணில் வைக்கப்பட்ட அந்த காலம், இது ஆலமுல் பர்ஸக் என்று சொல்லப்படக்கூடிய கபருடைய கால அளவு. இந்த கால அளவை நாம் கணக்கிட இயலாது. முதல் ஸ்டேஜான கருவுக்குள் காலத்தை நாம் கணக்கிட முடியும். அடுத்த உலக வாழ்க்கையுடைய கால அளவும் ஒரு நிர்ணயிக்கப்பட்ட அளவு. மூன்றாவது மனிதனுடைய வாழ்வில் மனிதன் இறந்த பிறகு அவன் மீது கிடக்கக்கூடிய ஒரு நீண்ட நெடிய காலம் கபருடைய காலம். இதுக்கு ஆலமுல் பர்ஸக் சொல்லுவாங்க. இந்த கபருடைய காலம் நீண்ட நெடிய காலம். இது மனிதன் தன்னுடைய கணக்கிற்கு அப்பாற்பட்ட உள்ள காலம். இது மனிதனுடைய வாழ்வில் அவன் மீது கிடக்கக்கூடிய, இறந்த பிறகு அவன் மீது கிடக்கக்கூடிய மூன்றாவது நிலை. இதற்கு அடுத்து மனிதன் கபரில் இருந்து எழுப்பப்படக்கூடிய நிலை. அவன் கபரில் இருந்து எழுப்பப்படக்கூடிய நிலை. அல்லாஹ் எல்லா மக்களையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் கொண்டு கடைசி வரை இறந்த எல்லா மக்களையும் ஒரே மைதானத்தில் திரட்டக்கூடிய அந்த நாள் கியாமத்துடைய நாள். இந்த கியாமத்துடைய காலகட்டம், இந்த காலகட்டம் இது மிக நீண்டமான நாட்கள், மிக நீண்ட கால நாட்கள். அவன் ஒன்று விசாரணைக்கு பிறகு சொர்க்கமோ அல்லது விசாரணைக்கு பிறகு நரகமோ செல்லக்கூடிய காலகட்டம். இப்ப அல்லாஹ் இந்த காலகட்டத்தை ஒரு மனிதன் பிறந்ததில் இருந்து அவன் தன்னுடைய சொந்த இடமான சொர்க்கம் அல்லது நரகத்தை சென்றடையும் வரை உள்ள மனித வாழ்வில் அவன் மீது இந்த 4 படித்தரம், 4 காலகட்டங்கள் கிடக்குது. முதலாவது கருவறை உள்ள காலகட்டம் சொற்பமானது, வரையறுக்க தகுதியானது. இரண்டாவது உலக வாழ்க்கையுடைய காலகட்டம், இதுவும் வரையறுக்க தகுதியானது, ஆனால் முன்புள்ள நிலையை விட சற்று கூடுதலான காலகட்டம். மூன்றாவது காலகட்டம் அவனுடைய கபருடைய வாழ்க்கை. இது இரண்டாவது வாழ்க்கையோடு ஒப்பிடுகையில், அதாவது உலக வாழ்க்கையோடு ஒப்பிடுகையில் இந்த கபருடைய வாழ்க்கையுடைய அளவு மிக நீளமானது, வரையறுக்க இயலாது. இந்த கபருடைய வாழ்க்கையோடு ஒப்பிடுகையில் 4வது அவன் மீது கிடக்கக்கூடிய காலம் சொர்க்கத்தில் அவன் கழிக்கக்கூடிய காலம் அல்லது நரகத்தில் கழிக்கக்கூடிய காலம். இந்த காலம், இதை நம்முடைய கனவால் கூட நம்ம எந்த கணித கணக்காலும் வரையறுக்க இயலாத ஒரு காலம் சொர்க்கத்துடைய அல்லது நரகத்துடைய இன்ப துன்பங்களுடைய காலம். இப்போ ஒவ்வொரு காலத்தை எல்லாம் எப்படி ஆக்கியிருக்கிறான்னா முன்புள்ளதை விட மிக கூடுதலான காலகட்டமாக. அந்த அடிப்படையில கடைசியாக ஒரு மனிதன் செல்லக்கூடிய சொந்த இடம் சொர்க்கம் அல்லது நரகம். இந்த இடம்ங்கிறது ஆக அவனுடைய கணக்கிற்கு அப்பாற்பட்ட காலகட்டம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்குதான் இந்த சொர்க்க நரகத்துடைய வாழ்க்கை நிரந்தரமானது. அதில் இன்பம் என்றால் சொர்க்கத்தில் இன்பமோ இன்பம், முடிவுறாத இன்பம். ஹதீஸ் நபியவங்க சொன்னாங்க, அல்லாஹ் மறுமையில எல்லா அடியார்களுடைய விசாரணை முடிந்த பிறகு மரணத்திற்கு ஒரு வடிவத்தை எல்லாம் கொடுப்பான். மரணத்திற்கு ஒரு செம்மறி ஆட்டுடைய வடிவம் வழங்கப்பட்டு எல்லா மக்களுக்கு முன்பாக அந்த செம்மறி ஆட்டுடைய வடிவத்தில் மரணம் கொண்டு வரப்பட்டு அந்த மரணத்தை அல்லாஹ் அறுக்க உத்தரவிடுவானா? எதை உணர்த்திருக்காண்டினா இன்றைய நாள் மௌத்திற்கும் மௌத் கொடுக்கப்பட்டு விட்டது. அங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் தஆலா புரிய வைக்கிறான், இன்றைய தினம் மரணத்திற்கும் மரணம் கொடுக்கப்பட்டு விட்டது, இனி மௌத் என்பதே கிடையாது. சொர்க்கவாதிகளை நோக்கி சொல்லப்படுமா, ஹுலூதுன் ஃபலா மௌத அபதா, சொர்க்கவாதிகளே உங்களுக்கு நிரந்தரம், இங்கே மரணம் என்பதே கிடையாது. நரகவாதிகளை நோக்கி சொல்லப்படும், ஹுலூதுன் ஃபலா மௌத அபதா, நரகவாதிகளே உங்களுக்கும் நிரந்தரமான துன்பம் தான், இதற்கு பிறகு உங்களுக்கு மரணமே கிடையாது. இப்படி அல்லாஹ் மனிதனுடைய வாழ்வில் அவன் பிறந்ததில் இருந்து அவன் தன்னுடைய சொந்த இடமான சொர்க்கத்தை அடையும் வரை மிக பல கட்டங்களை 4 விதமான காலகட்டங்களை ஆக்கி இருக்கிறான். கண்ணியமான சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த காலகட்டத்துல நான் இன்றைய இந்த தலைப்பில் முக்கியமாக உணர்த்த விரும்பிய நேரம் என்னன்னா, இந்த கபருடைய வாழ்க்கையை பற்றி சில விளக்கங்கள் கொடுக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனிதனை அவனுடைய வாழ்வில் எப்போதும் மறந்திருக்க முடியாத பல விஷயங்களை சொன்னாங்க. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில மறந்திருக்க முடியாத சில விஷயங்கள். அதுல பெருமானார் அவங்க சொன்ன முக்கியமான விஷயம்னா, மரணத்தை பற்றிய சிந்தனை ஒரு மனிதனுடைய வாழ்வில் எப்போதும் மறந்திருக்க இயலாது. நபி அவங்க தன்னுடைய சஹாபாக்கள் சொன்னாங்க, அக்ஸிரு ஹாதிமல் லத்தாத், தோழர்களே இன்பங்களை முறிக்கக்கூடிய மரணத்தை அதிகம் நினைவு கூறுங்கள் சொன்னாங்க. அதிகம் நினைவு கூறுங்கள்னா என்ன அர்த்தம்னா, நம்முடைய ஒரு வினாடி கூட அந்த சிந்தனையை விட்டு நீங்கி இருக்கக்கூடாது.
காலையில் எழுந்தால் நமக்கு முதல்ல மௌத்துடைய சிந்தனை வரணும். அதே மாதிரி நம்முடைய ஒவ்வொரு வேலைகளுக்கு மத்தியிலும் நமக்கு மரண சிந்தனை அடிக்கடி வந்து செல்ல வேண்டும் என்பதாக பெருமானார் சொன்னாங்க. சகோதரர்களே, தோழர்களே, நீங்கள் இன்பங்களை முறிக்கக்கூடிய மரணத்தை அதிகம் நினைவு கூறுங்கள் என்பதாக சொன்னாங்க. எனவே இந்த மரணம் பற்றிய சிந்தனையானது அடிக்கடி ஞாபகம் ஊட்டப்படுவதுங்கிறது பெருமானாருடைய நடைமுறையாக இருக்குது. அந்த அடிப்படையில ஒரு மனிதனுடைய வாழ்வில் கிடக்கக்கூடிய 3வது கட்டமான இந்த பர்சக் கபருடைய வாழ்க்கையை பற்றிய சில விஷயங்களை நான் இன்று சொல்ல விரும்புகிறேன். ஒரு அறிஞர்கிட்ட கேட்டாங்கன்னா, உபதேசம் செய்கிறது, உபதேசத்துல மிக அற்புதமான உபதேசம் எது? ஒரு அறிஞர்கிட்ட கேட்கிறாங்க, உபதேசங்கள்ல மிக அற்புதமான மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய உபதேசம் எதுன்னு கேட்டப்ப அந்த அறிஞர் சொன்னாங்கன்னா, அந்நகரு இலல் அம்பாத், மரணித்த நபர்களை பார்ப்பது என்பது உபதேசங்களில் ஆக உணர்வுபூர்வமான உபதேசம் ஆகும். ஒருத்தர் மரணிச்சுட்டாங்க, அந்த மரணமான நபர்களை பார்த்தல், அவர்களை போய் நம்ம அந்த ஜனாசா வைக்கப்பட்டது, அவர்களுடைய அந்த அசைவுகள் இல்லாமல் இருக்கக்கூடிய நிலை, அந்த அறிஞர் சொன்னாங்கன்னா, இந்த பார்வை என்பது நீங்கள் பல ஆயிரம் பயான்களை கேட்டாலும் ஏற்படாத உணர்வுகள், ஒரு உணர்வு பூர்வமான ஒரு நிலைங்கிறது இந்த மரணமான நபரை பார்ப்பது என்பதாக அந்த அறிஞர் சொன்னாங்களா. இதான் அவ்வளவு அடைவார் உபதேசங்களில் மிக உணர்வு பூர்வமானது, மிக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய உபதேசம் என்னன்னா, அந்நகரு இலல் அம்பார், மரணித்த நபர்களை பார்த்தல். இப்ப அந்த அடிப்படையில மரணம் சார்ந்த விஷயங்கள் பெருமானார் அவங்க அடிக்கடி நினைவு கூற சொல்லியிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கபரஸ்தான்களுக்கு சென்று வரும்படி ஆண்களுக்கு உத்தரவிட்டார். ஆண்களே, நீங்கள் கபரஸ்தானுக்கு சென்று வாருங்கள். இந்த கபரஸ்தானுக்கு ஏன் சென்று வரணும்னா, ஃபஇன்னஹா துதக்கிருக்குமுல் மௌத வல் ஆখিরা, இந்த கபரஸ்தானுக்கு செல்வது என்பது உங்களுக்கு நீங்களும் ஒரு நாள் இந்த இடத்தை வந்தடையக்கூடியவர்கள் அப்படிங்கிற ஞாபகத்தை இது ஏற்படுத்தும். எனவே கபரை நீங்கள் கபரஸ்தானை பார்த்து வாங்க, அதாவது ஜியாரத் செய்து வாருங்கள், அங்கு சென்று வாருங்கள் என்பதாக பெருமானார் அவங்க சொன்னாங்க. நோக்கம் என்னன்னா, ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில எப்போதும் அவனை சுற்றி சுற்றி மரணத்துடைய சிந்தனை வந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த கோணத்துல தான் மனிதனுடைய 3வது ஒரு வாழ்க்கையான இந்த கபருடைய வாழ்க்கையை பற்றி இங்கு சில விஷயங்களை சொல்றோம். ஒரு சந்தர்ப்பத்தில் இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்கன்னா, மனிதனுடைய வாழ்வில் 2 பகல் 2 இரவு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில 2 பகல் 2 இரவுகள் ஆக முக்கியத்துவம் வாய்ந்தது. இதை போன்ற இரவை அவன் தன் வாழ்நாளில் எப்போதும் சந்தித்திருக்க மாட்டான். இந்த 2 இரவுகளை போன்ற இரவை தன்னுடைய வாழ்வில் எப்போதும் சந்தித்திருக்க மாட்டான். அதே மாதிரி இந்த 2 பகல்களை போன்ற பகலை தன்னுடைய வாழ்வில் அவன் எப்போதும் சந்தித்திருக்க மாட்டான். அவனுடைய வாழ்வில் முக்கியமான 2 இரவுகள் உள்ளன, முக்கியமான 2 பகல்கள் உள்ளன சொல்லிட்டு இமாம் ஹசன் பஸ்ரி அவங்க சொன்னாங்களா. முதல் அந்த 2 இரவுகள்ல முதலாவது இரவு என்னன்னா, ஒரு மனிதன் உலகில் வாழ்ந்த அந்த கடைசி தருணம், அவருடைய ரூஹ் பிரிந்த பிறகு அவன் கபறுகள்ல ஏனைய மையத்துகளோடு சேர்ந்து அடக்கப்படக்கூடிய அந்த இரவுங்கிறது அவனுடைய வாழ்நாளில் அவன் சந்தித்திருக்காத ஒரு அனுபவம். சொல்ல போனா, இதற்கு முன் தன்னுடைய உறவினர்களோடு இருந்தான், இதற்கு முன் தன்னுடைய அருகில் மனைவியோடு வாழ்ந்தவன், இதற்கு முன் தன்னுடைய பிள்ளைகளோடு படுத்திருந்தவன். ஆனால் அவனுடைய வாழ்வில் அவன் யோசித்திருக்க முடியாத தருணம் என்னன்னா, யாரும் இல்லாமல் மரணித்த பல நபர்களோடு அவன் தன்னந்தனியாக கழிக்கக்கூடிய அந்த இரவுங்கிறது அவனுடைய வாழ்நாளில் இது போன்ற ஒரு இரவை அவன் எப்போதும் சந்தித்திருக்க முடியாது. இதற்கு பிறகு அவன் சந்திக்க முடியாத ஒரு இரவு. இமாம் ஹசன் பஸ்ரி சொன்னாங்களா, அவன் இறந்து கபரில் அடக்கப்பட்டு அவன் காணக்கூடிய அந்த முதல் இரவுங்கிறது அவன் வாழ்நாளில் அவன் யோசித்திருக்க முடியாத துக்கமும் கஷ்டங்களும் சிரமங்களும் ஒரு இறை நிராகரிப்பாளருக்கு ஏற்படக்கூடிய அந்த அனுபவங்கிறது வாழ்க்கையில் அது மாதிரி அவன் கண்டிருக்க முடியாது. இது முதலாவது இரவு என்பதாக சொன்னாங்க. 2வது இமாம் ஹசன் பஸ்ரி அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் எந்த நாள் கியாமத்தை ஏற்படுத்துவானோ அந்த மறுமை ஏற்படுத்துவதற்கு முன்னுள்ள அந்த கடைசி இரவு. உதாரணமாக அடுத்த நாள் காலை மறுமை நாள் என்றால் அந்த காலைக்கு முன்புள்ள இரவுங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்வில் அவன் கண்டிருக்க முடியாத முக்கியமான இரவு என்பதாக சொல்றான். முதலாவது, அவன் இறந்த பிறகு அந்த கபரில் அடக்கப்பட்ட நேரத்தில் அவன் மீது கழியக்கூடிய முதல் இரவு. அடுத்து அவன் மறுமையில எழுப்பப்படக்கூடிய பகல், நாளை எழுப்பப்படுதுன்னா, உதாரணமாக நாளை எழுப்பப்படுதுன்னா இன்றைய தினம் அவன் இருக்கக்கூடிய அந்த இரவுங்கிறது இது அவனுடைய வாழ்க்கையில் அவன் கண்டிருக்காத ஒரு முக்கிய இரவு. ஏன் அப்படின்னா, நாளைக்கு எழுப்பப்பட்டா எப்படி விசாரணை இருக்குமோ அவருக்கு தெரியாது,
என்னென்ன அமல்களை பற்றி அல்லாஹ்விடத்துல பதில் சொல்ல வேண்டியிருக்குமோ தெரியாது. ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு. நம்ம இதை புரியதாக இருந்தா, நாளை யாருக்காவது போலீஸ் ஸ்டேஷன்ல நீதிபதிக்கு முன் விசாரணை டேட் சொல்லப்பட்டிருச்சுன்னா, அந்த குற்றவாளி, அந்த கைதியானவர், அவருடைய மனோநிலை எப்படி இருக்கும்? நாளை எனக்கு தீர்ப்பு என்ன வாசிக்கப்படுமோ, எனக்கு தூக்கு தண்டனையோ அல்லது சிறைச்சாலையோ, அவருக்கு ஒரு புரியாத அந்த இரவு நேரத்தில் உறக்க வராமல் அவனுடைய கவலை எப்படி இருக்குமோ, அந்த ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க. அதே மாதிரி நாளை மறுமை என்றால் இன்றைய தினம் இரவு அந்த கபருடைய நபர் மீது கிடக்கக்கூடிய இந்த நாளுங்கிறது ஆக முக்கியமான அவன் வாழ்க்கையில் கண்டிருக்க முடியாத ஒரு இரவு என்பதாக சொன்னாங்க. இமாம் ஹசன் பஸ்ரி சொன்னாங்க, 2 முக்கியமான பகல்கள்ல முதல் பகல் என்னன்னா, அவருக்கு சுபச்செய்தி சொல்லக்கூடிய மலக்கானவர் அந்த நபர் மறுமை நாள்ல, அந்த காலை என்ற மறுமை நாள்ல அவர் காலை எழுப்பப்பட்டவுடன் அந்த பகல் வேளையில முதலாவதாக அவருக்கு சொல்லப்படக்கூடிய சுபச்செய்தி, தோழரே நீங்கள் வாழ்நாளில் நல்லவராக வாழ்ந்தீர்கள், எனவே உங்களுக்கு இன்றைய தினம் எந்த பயமும் இல்லை, இன்றைய தினம் உங்களுடைய வாழ்வில் சந்தோஷமான நாள் என்று பகல் எழுப்பப்பட்டவுடன் மலக்குகள் அவனுக்கு சுபச்செய்தி சொல்லக்கூடிய அந்த நாள் அவனுடைய வாழ்நாளில் அவன் கண்டிருக்காத பகல் என்பதாக சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு குற்றவாளிக்கு உனக்கு நரகம் தான் இருக்கிறது, நீ தண்டிக்கப்படுவாய் என்று அவருக்கு சொல்லப்படக்கூடிய அந்த பகல் அவருடைய வாழ்நாளில் அவர் எப்போதும் கண்டிருக்க முடியாத பகல்னு சொல்றாங்க. அதற்கு அடுத்தபடியாக அல்லாஹ் அதே பகலில் விசாரணை செய்து ஏட்டை எல்லாம் வழங்குகிறான். ஒவ்வொரு நபருடைய அந்த செயலை அவருக்கு ஒப்படைக்கப்படுது. வலதுகரத்தில் வாங்கக்கூடிய அந்த பகலை அவன் நினைப்பானாம், என்னுடைய வாழ்நாளில் இதுதான் உன்னதமான பகல், இந்த வெற்றிக்கு நிகரான எந்த வெற்றியும் இல்லைன்னு சொல்லி அவன் சந்தோஷப்படக்கூடிய அந்த பகல் அவனுடைய வாழ்நாளில் எப்போதும் யூகித்திருக்க முடியாத, யோசித்திருக்க முடியாத பகல். அதே மாதிரி குற்றவாளி இடது கையில தன்னுடைய செயலேட்டை வாங்கி கொண்டு அவன் புலம்பக்கூடிய அந்த நேரம், நஷ்டமே, தோல்வியே, கை சேதமே என்று புலம்பக்கூடிய அந்த பகல் நேரம் அவனுடைய வாழ்நாளில் கண்டிருக்க முடியாத பகல். இமாம் ஹசன் பஸ்ரி அவங்க சொன்னாங்க, 2 இரவுகள் எந்த நபரும் தன்னுடைய வாழ்நாளில் யோசித்திருக்க முடியாத இரவுகள், 2 பகல்கள் எந்த நபரும் தன்னுடைய வாழ்நாளில் யோசித்திருக்க முடியாத பகல்கள். அந்த பகல்ல ஒரு பகல் என்னன்னா, ஒரு நபர் தன்னுடைய ரூஹ் பிரிந்த பிறகு கபர்ல எல்லா மையத்துகளோடும் இந்த நபர் தன்னந்தனியாக உறவினர்களை எல்லாம் விட்டு அடக்கப்படக்கூடிய அந்த நேரம்ங்கிறது அவனுடைய வாழ்வில் மிக முக்கியமான தருணம். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொர்க்க நரகத்தை பற்றி எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசும்போது பெரிய அவங்களுடைய ரியாக்ஷனை காட்ட மாட்டாங்க. நரகத்துடைய ரிவாயத்துகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் கூட உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பெரிய அவங்க தன்னுடைய கவலை வெளிப்படுத்திய மாதிரியோ அல்லது அழுத மாதிரி ஒரு நிலை இருக்காது. ஆனா ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கபருக்கு அருகில் சென்றால், கபர்ஸ்தானுக்கு போயிட்டாங்கன்னா இப்பொழுது அழுகுவாங்க. சொல்லப்படுது ரிவாயத்துகள்ல அவர்களுடைய தாடி நனைந்து விடக்கூடிய அளவுக்கு அழுவார்களாம். பெருமானாருடைய சபையில பெருமானார் அவங்க நரகத்துடைய விஷயங்களை சொல்லும் போது கூட அல்லாத உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கபருடைய அந்த இடத்தை போய் பார்த்த உடனே தன்னுடைய தாடி நனையக்கூடிய அளவுக்கு அழுவாங்களாம். சில நபர்கள் வியப்புல கேட்கிறாங்க, உஸ்மான் அவர்களே, பெருமானார் அவங்க சொர்க்க நரகத்துடைய தகவல்களை எல்லாம் சொல்லும் போது, நரகத்துடைய அந்த பயமுறுத்தக்கூடிய காட்சிகளை எல்லாம் சொல்லும் போது கூட அல்லாத நீங்கள் ஏன் இந்த கபருக்கு வந்தால் இவ்வளவு அழுகிறீர்கள்? அடுத்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களா, தோழர்களே, இந்த கபர் என்பது ஒரு நபருடைய அந்த மறுமையுடைய பயணத்தின் முதல் மன்சில், முதல் தங்குமிடம் இதுவே ஆகும். ஒரு நபருடைய மறுமை பயணத்தில், ஒரு நீண்ட ஒரு பயணத்தில் அவனுடைய முதல் தங்குமிடம் இந்த கபர் ஆகும். இந்த கபரில் அவன் வெற்றி பெற்று விட்டால், இதில் அவனுக்கு சந்தோஷமான நிலை ஏற்பட்டு விட்டால், அடுத்தடுத்து வரக்கூடிய அனைத்தும் அவனுக்கு சந்தோஷம் என்பது ஊர்ஜிருந்தான். யாருடைய கபர் வாழ்க்கை சந்தோஷமானதோ அவருடைய அடுத்தடுத்து மறுமையில் அவர் சந்தோஷமானவர், அவருக்கு சொர்க்கம்தான் உறுதி என்று இந்த கபருடைய முதல் நிலையை வைத்து தெரிந்துவிடும். யாருடைய கபருடைய வாழ்க்கை முதல் அந்த கட்டம் அது கடினமானதாக, சிரமமானதாக, வேதனை குறித்தானதாக அமைந்து விடுகிறதோ அவருக்கு அதற்கு அடுத்தும் நரகம்தான்ங்கிறது அதை வைத்து முடிவு செய்து கொள்ளலாம். எனவே தோழரே, என்னுடைய நிலை என்ன என்பதாக தெரியல. என்னுடைய அந்த கபருடைய முதல் கட்டமானது இது சொர்க்கமாக இருக்குமா அல்லது கபருடைய இந்த முதல் கட்ட நிகழ்வு எனக்கு வேதனையாக இருக்குமான்னு தெரியல. எனவே கபருக்கு வந்தால் என்னுடைய உணர்வு என்னை உண்டுகிறது, நான் வளமை விட அதிகமாக அழுது விடுகிறேன் சொல்லி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களா. இது உலக நிதர்சனமும் கூட. ஒரு இன்டர்வியூல, ஒரு நேர்முக தேர்வுல ஒரு நபர் வேலைக்கு சேர்றதுக்காண்டி போயிருக்காரு நேர்முக தேர்வு கொடுப்பதற்கு.
அந்த தேர்வில் முதல் கொஸ்டின்ல சரியான முறையில பதிலளிச்சுட்டாருன்னா அந்த நபருடைய ஏறத்தாழ வேலை உறுதிங்கிற நிலை உருவாயிரும். ஆரம்ப கேள்விகளிலே அவர் தடுமாற ஆரம்பிச்சிட்டாருன்னா இவருடைய நிலைங்கிறது பரிதாபத்து குறித்தானது, இவருக்கு வேலை உத்தரவாதம் கிடையாது அப்படிங்கிறது ஊர்ஜிதமாயிரும். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களா, மறுமையுடைய அந்த இடங்கள்ல தலங்கள்ல முதல் இடம் இது கபராக இருக்கிறது. இதில் ஒருவர் வெற்றி பெற்றால் அவருக்கு அடுத்துள்ளதெல்லாம் வெற்றிதான், இதில் ஒரு நபர் தோல்வியாகிவிட்டால் அவருக்கு அடுத்துள்ளதெல்லாம் தோல்விதான் சொல்லி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அழுதாங்க. ஹஜ்ரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சில நேரங்கள்ல ஜனாசாவை அடக்குவதற்காண்டி கொண்டு போவாங்க. அந்த தோழர்களுடன் போவாங்களாம். போய் அடக்கிய பிறகு உறவினர்கள் கூட திரும்பிடுவாங்க. ஆனா உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த கபர்ஸ்தான்ல உட்கார்ந்து நீண்ட நேரம் அழுது கொண்டே இருப்பாங்களாம். அப்ப சிலர் கேட்கிறாங்க, அமீருல் முஃமினீன் அவர்களே, இந்த கபரில் அடக்கப்பட்டவர் உங்க நெருங்கிய உறவினரா? இல்ல. இந்த கபரில் அடக்கப்பட்டவர் உங்க சொந்தக்காரரா? இல்ல. உங்கள் நேசத்து குறித்தானவரா? இல்ல. எதை கேட்டாலும் இவருக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. அப்ப கேட்டாங்கன்னா, நாங்கள்லாம் உறவினர்களாக இருந்து கூட இவர்களை அடக்கிவிட்டு நாங்கள் புறப்பட்டோம். ஆனா நீங்கள் இந்த கபருக்கு அருகில் ஏன் இவ்வளவு அழுகிறீர்கள்? அப்ப அது உமர் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்களா, தோழரே, இந்த கபருடைய என்ன சொல்லுகிறது என்பதாக உங்களுக்கு தெரிந்தால் நீங்கள் எல்லோரும் அழ ஆரம்பித்து விடுவீர்கள். இந்த கபர் என்ன சொல்லுகிறது, ஒவ்வொரு நாளும் கபர் என்ன சத்தமிடுகிறது, இந்த சத்தத்தை நீங்கள் உணர ஆரம்பிப்பீர்கள். இந்த உணர்வு உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்களும் அழக்கூடியவர்களாக ஆயிருவீங்கன்னு சொல்லிட்டு உமர் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த கபர் சொல்வதை போன்றுள்ள நிகழ்வுல சொன்னாங்க. இங்கு அடக்கப்பட்ட நபருடைய உடலை நான் 3 நாட்களில் சிதைக்க ஆரம்பித்து விடுகிறேன். அவருடைய கண்ணை வெளியாக்கி விடுகின்றேன். அவருடைய தோள்கள், அவருடைய சதைகள், அவருடைய ஒவ்வொன்றாக உடல் உறுப்புகளை நான் சிதைத்து விடுகின்றேன். அடுத்து அந்த கபர் சொல்லுச்சா, அவருடைய மூட்டு எலும்புகளை ஒவ்வொன்றாக நான் பிரித்து விடுகின்றேன். இப்படி ஒரு நபருடைய அடையாளம் தெரியாமல் நான் ஆக்கி விடுகின்றேன். அந்த கபரு சொல்லுதான், நான் தனிமையின் வீடாக இருக்கிறேன். அந்த கபரு ஒவ்வொரு நாளும் அழைப்பு கொடுத்தது, நான் தனிமையின் வீடாக இருக்கிறேன், நான் புழு பூச்சிகளின் வீடாக இருக்கிறேன், நான் வெறிச்சியின் வீடாக இருக்கிறேன் என்று சொல்லி அந்த கபரு ஒவ்வொரு நாளும் அழைப்பு கொடுக்கிறது, அறைகூவல் விடுகிறது. தோழர்களே, இந்த விஷயம் உங்கள் காதுக்கு பட்டால் நீங்களும் அழ ஆரம்பித்து விடுவீர்கள் சொன்னாங்களா. எனவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அந்த கபருடைய வாழ்க்கைங்கிறது ஆக உன்னதமானது, முக்கியமானது. அதில் ஒரு நபர் வெற்றி பெற்றால் அதற்கு அடுத்துள்ள அனைத்தும் வெற்றி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் கபரு இம்மா ரௌதத்துன் மின் ரியாதில் ஜன்னah. கபர் என்பது ஒன்று ஒரு மனிதனுக்கு சொர்க்கத்துடைய பூங்காவாக இருக்கும். ஒயிம்மா அல் ஹுஃபரத்து மின் ஹுஃபரின் நீரான். அல்லது கபர் என்பது ஒரு நபருக்கு நரகத்துடைய படுகொலியில் ஒரு குழியாக இருக்கும். 2 தான். ஒன்று ஒரு நபருக்கு அது சொர்க்கத்தின் பூங்காவாக இருக்கும், அல்லது நரகத்தின் படுகொலியாக இருக்கும். நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய முன்னோர்கள் இந்த உணர்வின் காரணமாகத்தான் திருப்பி திருப்பி அழுதுகிட்டே இருப்பாங்க. என்னுடைய நிலை என்னவாகுமோ? இமாம் கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களை பத்தி சொல்லி இருக்கிறாங்க. இமாம் கதாதா அவங்க பல நேரங்கள்ல அவங்க சில வசனங்களை ஓதுவாங்க. குர்ஆனுடைய சில வசனங்கள், ரப்பிர் ஜிஊனி, இறைவா என்னை திருப்பி அனுப்பு. ரூஹ் எடுக்கப்பட்ட நேரத்துல சில இறை நிராகரிப்பாளர்கள் அல்லாஹ்ட்ட சொல்லுவாங்களா, இறைவா என்னுடைய உயிரை திருப்பி அனுப்புவாயாக, நாங்கள் உலகில் போய் நல்லவள் செஞ்சுட்டு வர்றோம் அப்படின்னு சொல்லி இறை நிராகரிப்பாளர்கள் ரூஹ் எடுக்கப்பட்ட நேரத்துல நாளை சொல்லுவாங்களா அல்லாஹ்ட்ட, ரப்பிர் ஜிஊனி, இறைவா என்னை திருப்பி அனுப்பு, லஅல்லி அஅமலு ஸாலிஹன் ஃபீமா தரக்து, இருக்கக்கூடிய வேலை காரியங்கள்ல நான் நல்லதை செஞ்சுட்டு வந்துடுறேன், என்னுடைய பொருளை விட்டுட்டு வந்துட்டேன், அதை நான் தர்மம் செஞ்சுட்டு வர்றேன், என்னுடைய சில அமல்களை நான் செஞ்சு நன்மை எடுத்துக்கொண்டு வர்றேன்னு சொல்லி தாமதமாக்குவதற்காக கோரிக்கை வைப்பாங்க. அல்லாஹ் சொல்லுவான், தாமதமாக்கப்படாது. எந்த ரூஹ் கைப்பற்றப்பட்டு விட்டதோ இனி அது மீண்டும் உலகிற்கு அனுப்பப்படாதுன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா தடை செய்வானா. இந்த ஆயத்தை இமாம் கதாதா அவங்க ஓதி சொல்லுவாங்களா, தோழர்களே, ஒவ்வொரு மையத்தும் அல்லாஹ்விடத்துல கோரிக்கை வைக்கிறது, இறைவா என்னை திருப்பி அனுப்பு, இங்குள்ள அந்த கோரமான காட்சிகளுக்கு நான் தப்பிப்பதற்கு நன்மையை செய்துவிட்டு வருகிறேன், இறைவா என்னை திருப்பி அனுப்புன்னு சொல்லி ஒவ்வொரு ரூஹும் கேட்குதான். கதாதா சொன்னாங்க, அல்லாஹ் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். அந்த ரூஹ் என்ன தேவையை கேட்கிறதோ, அந்த காபிரான நபர் என்ன கோரிக்கை வைக்கிறாரோ அவருக்கு அது ஏற்கப்படாது. நான் இப்போது அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறேன், உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் அப்படி கோரிக்கை வைப்பவனாக ஆகக்கூடாதுன்னு சொல்லி இபாதத்தை அதிகமா செய்ய ஆரம்பிச்சிருவாங்களாம். இப்படி அவங்க கபரை வச்சு தன்னுடைய வாழ்க்கையில அமல்களை அதிகம் செய்வதற்குண்டான அந்த வேலையை செஞ்சிருக்கிறாங்க. உம்மு முபஷிர்ங்கிற பெண்மணி அவங்க சொல்றாங்க. உம்மு முபஷிர்ங்கிற ஒரு பெண்மணி
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சொன்னாங்க, கபருடைய வேதனை விட்டு இறைவா என்னை பாதுகாத்து விடு, கபருடைய வேதனை விட்டு பாதுகாத்து விட்டு சொன்ன உடனே அந்த உம்மு பஷீர் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே கபரில் வேதனை நடைபெறுமா, கபரில் போய் வேதனை நடைபெறுமா? இப்ப நபியவங்க சொன்னாங்க, ஏன் இல்லை, கபர் என்பது மறுமையுடைய கட்டங்களில் முதல் ஸ்டேஜாக இருக்கிறது. இங்கு ஒரு நபர் வெற்றி பெற்றால் அவர் அனைத்துள்ள எல்லா இடத்திலும் வெற்றி பெற்று விடுவார். ஒன்று கபருங்கிறது சொர்க்க பூஞ்சோலையாக இருக்கும், அல்லது கபருங்கிறது நரகத்துடைய படுகொலையாக இருக்கும் சொல்லி சொன்னாங்களா. எனவே சஹாபாக்களுடைய சரித்திரத்துல பெருமானார் அவங்க நிறைய தடவை துஆ கற்றுக் கொடுக்குறாங்க, இறைவா என்னை கபருடைய வேதனை விட்டு பாதுகாத்து விடு. சஹாபாக்களுக்கு நபி அவங்க இந்த முக்கியத்துவத்தை உணர்த்துறதுக்காண்டி ஒவ்வொரு தொழுகையுடைய பின்னாலும் நபி அவங்க இந்த துஆ ஓதுறாங்க, இறைவா நான் உனத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபில் கபர், இறைவா கபருடைய வேலை விட்டும் நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். இது நபியவங்க நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அடிப்படையில் கேட்டிருக்கிறாங்க. இல்லைன்னா பெருமானார் அவங்க எவ்வளவு பரிசுத்தமானவர்கள், அவர்களுக்கு கபருடைய வேதனை எங்கே, அவர்தான் சொர்க்கத்திற்கு சொந்தக்காரவங்க, ஆனாலும் நமக்கு கற்றுக் கொடுக்கணும், இந்த கபரிலையும் வேதனை இருக்குன்னு சொல்லி உணர்த்துவதற்காக இதுல பாதுகாப்பு தேடக்கூடிய அடிப்படையில ஒவ்வொரு தொழுகையிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த துஆவை ஓதினார்கள் சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க. எனவே இந்த கபருங்கிறது இதுல மிக முக்கியமான என்னன்னா, ஒரு நபருடைய ரூஹ் பிரித்தவுடன் நல்லோருடைய ஆன்மாவாக இருந்தால் அந்த கபரை போய் சந்திப்பதற்கு ஆசை கொள்ளுமா, அந்த கபருடைய சோனத்துடைய அந்த கபரிலேயே சோனத்துடைய காட்சியை பார்ப்பதற்கு வேகப்படுமா. ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நல்லவருடைய அந்த ஜனாசாவை சுமந்து செல்லும் போது அந்த ஜனாசா சொல்லுமா, கத்திமோனி கத்திமோனி, என்னை வேகமாக கொண்டு செல்லுங்கள், என்னை வேகமாக கொண்டு செல்லுங்கள். நல்லோருடைய ஜனாசாவாக இருந்தால் அந்த ஜனாசா சொல்லுமா, என்னை வேகமாக கொண்டு செல்லுங்கள், நான் என்னுடைய கபருடைய அந்த இன்பமான வாழ்க்கையை நான் சந்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவருடைய ஜனாசா இப்படி அழைப்பு கொடுக்குமா. இந்த ஓசையை நம்மால் கேட்க முடியாது, ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நல்லவருடைய அந்த ஜனாசா சொல்லும், கத்திமோனி கத்திமோனி, என்னை துரிதப்படுத்துங்கள் துரிதப்படுத்துங்கள், வேகமாக கொண்டு போய் என்னுடைய அந்த சொந்த இடத்தில் வையுங்கள் சொல்லி அந்த நபர் சொல்லுவாராம், அவருடைய ரூஹ் சொல்லுமா. இதற்கு நேர்மாற்றமாக பாவியுடைய ஜனாசாவாக இருந்தால் அந்த ஜனாசா சொல்லுமா, யா வைலதா, கை சேதமே, நஷ்டமே, என்னை எங்கு கொண்டு செல்லுகிறீர்கள், என்னை இப்போதே நரக படுகொலியில் தள்ளுகிறீர்களா அப்படின்னு சொல்லி அந்த ஜனாசா கஷ்டப்படுமாம், கத்துமாம், கதறுமாம், என்னை எங்கே கொண்டு செல்கிறீர்கள், இப்போதே என்னை நரக படுகொலி தள்ள கொண்டு செல்கிறீர்களான்னு சொல்லி அந்த ஜனாசா கத்துமாம். இப்படி அந்த கபருடைய வாழ்க்கைங்கிறது இந்த நல்லவராக இருந்தால் அங்கிருந்தே சொர்க்கத்துடைய நிலை உருவாயிடுது, தீயவராக இருந்தால் கபரில் வைக்கப்பட்டதில் இருந்தே அவருக்கு நரகத்துடைய நிலைகள் உருவாயிடுது. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு கட்டத்துல அவங்க காலை நேரம் ஆனவுடன் பெருமூச்சு விடுவாங்களாம். ஏதோ பலவான வேலையில இருந்து ஒரு நபர் ஆசுவாசமா உட்கார்ற மாதிரி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க காலை ஒரு முறை மிக பெரிய மூச்சு விட்டு தன்னுடைய கவலையை வெளிப்படுத்தக்கூடிய தோரணையில ஒரு பெரிய சப்தத்தோடு பெருமூச்சு விடுவார்கள். அதே மாதிரி மாலை நேரத்தில் மிகுந்த சப்தத்துடன் பெருமூச்சு விடுவாங்களாம். அப்ப இத தொடர்படியாக கண்டிருந்த மாணவர்கள் கேட்டாங்கன்னா, ஹஜ்ரத் அவர்களே, நீங்கள் ஏன் தினமும் காலை மாலை ஒரு விதமான கவலையில் ஏதோ சுமையை இறக்கி வைத்த நபர் அல்லது மிகப்பெரிய கஷ்டத்தில் உள்ள நபர் எப்படி தன்னுடைய அந்த கவலை வெளிப்படுத்துவதற்காக பெருமூச்சு விடுறாரோ, ஏன் இப்படி காலை மாலை நீங்கள் பெருமூச்சு விடுறீங்கன்னு சொல்லி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கேட்டாங்கன்னா, ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, சகோதரர்களே, குர்ஆன் ஓதலையா நீங்க? அந்த குர்ஆன்ல அல்லாஹ் ஃபிரௌனுடைய மக்களை நீரில் மூழ்கடிக்கும் போது ஒரு வார்த்தையை சொன்னா, அன்னாரு யுரதுன அலைஹா, ஃபிரௌனுடைய கூட்டத்தார்களே, உங்கள் மீது காலை மாலை உங்களுடைய கபரில் நரகத்துடைய ஜுவாலை கக்கப்படும். அன்னாரு யுரதுன அலைஹா குதுவ வ அஷியா, ஃபிரௌனுடைய கூட்டத்தார்கள் அல்லாஹ் தண்ணிக்குள்ள மூழ்கடிச்சான். அது பார்ப்பதற்கு தண்ணியாக இருந்தாலும் அதுதான் அவர்களுடைய கபர்ஸ்தான். ஒரு மனிதன் எங்கு இறக்கிறானோ அவன் வானத்தில் இறந்தால் அவனுடைய கபர் அதுதான். சொல்ல போனா அது ஒரு உலகம், அது மண்ணுக்குள் அடக்குதல்கிறது. சலாமத்தா ஒரு நபர் இறந்திருக்கிறாருன்னு அவரை மண்ணில் அடக்கிறோம். உதாரணமா ஒரு நபர் தண்ணியில இறந்திருக்கிறாரு, அவருடைய சடலம் கிடைக்கவே இல்லை, அவருக்கு அது கபர். அது சொல்ல போனா அது ஒரு உலகம், ரூஹ் செல்லக்கூடிய ஒரு உலகம், உடல் அழியக்கூடிய ஒரு உலகத்துக்கு பேர் தான் கபருங்கிறது. அதனால அவர் எங்கு இறந்ததாலும் சரி அது அவருக்கு கபரு. இந்த ஃபிரௌனுடைய கூட்டத்தார்கள் அல்லாஹ் தண்ணிக்குள்ள மூழ்கடிச்சு இறக்க செய்தான். இப்ப அந்த தண்ணிங்கிறது அவருக்கு கபரு மாதிரி. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றா, அன்னாரு யுரதுன அலைஹா,
ஒவ்வொரு நாளும் காலை மாலை ஃபிரௌனுடைய அந்த கூட்டத்தார்களுக்கு நரக ஜுவாலை அவருடைய கபரில் காட்டப்படும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லிட்டு மறுமை நாளில் மீண்டும் அவர்களை நரகத்துக்குள் திணிக்கப்படும் சொன்னாங்களாம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஆயத்தை நினைச்சு பார்த்துதான் காலையில பெருமூச்சு விடுறாங்க. ஏன்னா ஃபிரௌனுடைய கூட்டத்தார்கள் அவர்களுக்கு இப்போது நரகத்துடைய ஜுவாலை காட்டப்படக்கூடிய நேரம், அவங்களுடைய கபரில் நரகத்துடைய அந்த ஜுவாலை வைக்கப்படக்கூடிய நேரம். இந்த நேரத்தில் என்னுடைய நிலை என்னவாகுமோ, அவர்கள் இந்த காலையில் அவர்கள் எப்படி கஷ்டத்தில் இருக்கிறார்கள் அதை நினைத்து நான் கவலைப்படுகிறேன். மாலை நேரத்தில் அல்லாஹ் குர்ஆன் சொல்ற மாதிரி ஒவ்வொரு நாள் காலையும் மாலையும் அவர்கள் மீது நரக ஜுவாலை காட்டப்படும் அல்லாஹ் சொல்றான். எனவே மாலை நேரம் அவங்க நிலை எப்படி இருக்குமோ என்னுடைய நிலை நாளை எப்படி இருக்குமோ சொல்லி நினைச்சுதான் காலையும் மாலையும் நான் இப்படி என்னுடைய கவலையை வெளிப்படுத்துகிறேன் சொல்லி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. இப்படி நம்முடைய சஹாபாக்கள், நம்முடைய முன்னோர்கள் கபருடைய சிந்தனை தன்னுடைய வாழ்நாள்ல எப்போதும் அவை அசைவூட்டு கொண்டே இருந்தாங்க. அதனால அவங்களுக்கு நல்லமல் செய்வதற்குண்டான வாய்ப்பு உருவாச்சு. நம்முடைய அடுத்து நீடூடி காலமான ஒரு இடம் அது. சொற்ப காலம் கருவறையுடைய காலம், அதோடு ஒப்பிடுகையில் கொஞ்சம் விசாலமான காலம் உலகத்துல வாழக்கூடிய காலம், இதோடு ஒப்பிடுகையில் மிக நீண்ட நாளுடைய காலம் கபருடைய காலம், அதையும் தாண்டி மிக எண்ணிலடங்க முடியாத ஒரு தொலைதூர காலம் ஜன்னத் ஜஹன்னமுடைய நரகம் அல்லது சொர்க்கத்துடைய காலம். எனவே என்னுடைய அந்த நீடூடி கால வாழ்க்கை வீணாயிடக்கூடாது. இந்த சொற்ப இந்த உலக வாழ்க்கையில் நாம் சம்பாதிக்கக்கூடிய நன்மைகள் நம்முடைய நிரந்தர வாழ்க்கைக்குண்டான லாபத்தை நஷ்டத்தை முடிவு செய்யக்கூடியது. இங்கு நாம் நல்லது செய்தால் நிரந்தரமாக நாம் சந்தோஷத்தை அனுபவிக்கலாம். இங்கு சொற்ப காலத்தை நாம் வீணடித்து நம்முடைய மனோயிச்சி அடிப்படையில் வாழ்ந்து வீணாக்கிவிட்டால் மறுமையில நிரந்தரமான ஒரு நஷ்டம் கை சேரத்திற்கு நாம் உரித்தானவர்களாக ஆயிடுவோம். எனவே ஒவ்வொரு வினாடியும் இந்த கபருடைய வாழ்க்கையுடைய சிந்தனை அசைவோட்டு கொண்டே இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கபரஸ்தான் போகும்போது துஆவை கற்றுக் கொடுத்தாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் குபூர். கபர்ல இருக்கக்கூடியவர்களே, கபரஸ்தான் போகும்போது நபி சொன்னாங்க அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் குபூர். கபரில் இருக்கக்கூடியவர்களே உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும். நீங்கள் முன் சென்று விட்டீர்கள், உங்களுக்கு அடுத்து நாங்கள் மிக விரைவில் வரவிருக்கிறோம். இந்த துஆவை பெருமானார் அழகாக ஞாபகப்படுத்துறாங்க. அவர்களுக்கு உங்களுக்கு முன் தேதி முடிவு செய்யப்பட்டுருச்சு. நீங்களும் என்றாவது ஒரு நாள் இந்த இடத்துக்கு செல்லக்கூடியவர்கள். நாங்க இங்க வராம நிரந்தரமா உலகத்துல இருக்கிறோங்கிற சிந்தனை தான் பாவத்திற்கு காரணம். பெருமானார் அவங்க கபருக்கு போறப்ப எல்லாத்துக்கும் ஞாபகப்படுத்த வைக்கிறாங்க. கபரஸ்தான் செல்வதாக இருந்தால் அங்குள்ள மைத்துகளுக்கு அடக்கப்பட்ட நபர்களுக்கு சலாம் சொல்லிவிட்டு நீங்கள் இந்த வரியை சொல்லுங்கள், நீங்கள் முன் சென்று விட்டீர்கள், உங்களை தொடர்ந்து நாங்கள் விரைவில் வரவிருக்கிறோம் சொல்லி பெருமானார் அவங்க ஞாபகப்படுத்துறாங்க. எனவே கபருடைய அந்த சிந்தனைங்கிறது ஆக முக்கியமானது. நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த கபர்ல நாம் சந்தோஷமாக இருப்பதற்கும் அதே மாதிரி அந்த கபர்ல நம்முடைய நிரந்தரமான கஷ்டத்துடைய தொடக்கம் இருப்பதற்கும் மிக முக்கியமானது உலகில் நாம் செய்யக்கூடிய அமல்கள். கபர் மனிதன் எப்படி நடந்துக்கும்னா, கிதாபுகள் எழுதியிருக்கிறாங்க, ஒரு கபர் அப்படிங்கிறது மனிதனோடு பல விதங்களில் நடந்து கொள்ளும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு நபருடைய ஜனாசா கபருக்கு அருகில் வைக்கப்பட்டால் அந்த கபர் அவர்கிட்ட பேச ஆரம்பிக்குது. அந்த கபர் அவர்கிட்ட உரையாடுகிறது, இந்த பூமியின் மீது உலாவிக் கொண்டிருந்த நபர்களில் நீதான் எனக்கு விருப்பமானவன். அந்த கபர் பேசுதா. அந்த ஜனாசா இன்னும் கபருக்குள் இறக்கல, அந்த கபர்ல இறக்கிறதாண்டி ஓரத்துல வைக்கப்பட்டிருக்குது. இப்ப அந்த கபர் அவரோடு பேச ஆரம்பிக்கிறது. இந்த பேச்சை நம்மால் கேட்க இயலாது. அல்லாஹ் அந்த ஒரு மறைமுகமான அந்த இறந்த நபருக்கு இந்த பேச்சு தெளிவாக தெரியுமா? அந்த கபர் சொல்லுது, இந்த பூமியின் மீது உலாவக்கூடிய நபர்களில் நீதான் எனக்கு பிரியமானவனாக இருந்தாய், என்னுடைய அரவணைப்பில் நீ ஒப்படைக்கவிருக்கிறாய், நான் உன்னோடு நடந்து கொள்ளக்கூடிய நல்லுபசரிப்பை நீ காண்பாய் சொல்லி அவரை சந்தோஷப்படுத்த ஆரம்பிச்சிடும். இதுவே ஒரு பாவியுடைய ஜனாசா அருகில் வைக்கப்பட்டால், என் மீது உலாவக்கூடியவர்களில் நீதான் எனக்காக விருப்பானவன், என்னுடைய பொறுப்பில் ஒப்படைக்கப்படவிருக்கிறாய், உன்னோடு நான் நடந்து கொள்ளக்கூடிய கடினத்தை நீ காணவிருக்கிறாய் சொல்லி சொல்ல ஆரம்பிக்கும். இந்த வார்த்தையே போதும் அவனுடைய தொடர்படியான கஷ்டத்திற்குண்டான முதல் விஷயம் முடிவாயிடுச்சு. அந்த நபர்கிட்ட கபர் உரையாட ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறம் அவர் கபருக்குள் வைக்கப்பட்டவுடன் அந்த கபர் சொல்லுமா, நீ என்னை மறந்து வாழ்ந்து விட்டாய். தீயவராக இருந்தா அவர் உள்ளே வைக்கப்பட்டவுடன் கபர் சொல்ல ஆரம்பிச்சிடும், எப்படி நீ என்னை மறந்து விட்டாய்? உலகில் வாழும் போது என்னை மறந்து நீ எப்படி வாழ்ந்தாய்? என்னை பற்றி நீ எச்சரிக்கப்படவில்லையா? நான் தனிமையின் வீடாக இருக்கிறேன், நான் புழு பூச்சிகளின் வீடாக இருக்கிறேன், என்னை மறந்து நீ எப்படி உலகத்தில் வாழ்ந்தாய் சொல்லி தீய நபர்கிட்ட அந்த கபர் அடுத்த கட்டமாக சற்று கடினமான தோரணையில பேச ஆரம்பிச்சிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,
அதே மாதிரி நல்ல நபர்கிட்ட என்னை பற்றி நீ அதிகம் ஞாபகம் வைத்திருந்தாய், ஒவ்வொரு நிலைகளிலும் என்னை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தாய் சொல்லி நல்லவருக்கு அங்கிருந்தே நளினமான பேச்ச ஆரம்பிச்சிடும். அதற்கடுத்து கபர்ல வைக்கப்பட்ட பிறகு அந்த கபரை நாம் மண் போட்டு மூடிடுறோம். இந்த மண்ணை போட்டு மூடிய பிறகு அந்த நபர் யோசித்து பார்ப்பாரா, நான் உலகில் வாழும் போது ஒரு கதவை அடைத்தால் கூட நான் தனிமையில் இருக்கிறேன் என்ற உணர்வு எனக்கு ஏற்பட்டுருமே. இன்று யாருமே இல்லாத ஒரு இடத்தில் நான் வெளிவருவதற்கு ஒரு நுனி அளவு கூட, ஒரு ஊசி அளவு கூட வழியை விடாமல் மூடி மறைக்கிறார்களே அப்படின்னு சொல்லி அந்த ஜனாசா தனக்குள் புலம்ப ஆரம்பிக்குமா. அங்கிருந்து அந்த ஜனாசாவுடைய வேதனைகள், அந்த சிரமங்கள் உணர ஆரம்பிச்சிடும். அப்ப அந்த கபரானது இந்த ஜனாசா மூடப்பட்ட பிறகு இப்ப அந்த கபரு சொல்லுமா, நான் உன் மீது நடந்து கொள்ளக்கூடிய முதல் நடவடிக்கை நீ பாவியாக இருந்த காரணத்தினால நான் உன்னை என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி அந்த கபர் அவரை அப்படியே நெருக்குமா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தன்னுடைய கையை பெருமானார் கோர்த்து காண்பிச்சாங்க. இப்படி 2 விரல்களை கோர்த்தால் மிக நெருக்கமாக ஆயிருதோ அதே மாதிரி அந்த கபர் அவனை இவ்வளவு நெருக்குமா. அந்த நெருக்குவதில் அவனுடைய விலா எலும்புகள் ஒன்றோடொன்று கோர்த்து கொள்ளும் சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே பாவியான நபர் அவரோட இந்த கபர் நடந்து கொள்ளக்கூடிய 2வது நடவடிக்கை என்னன்னா, அவருடைய அந்த விலா எலும்புகள் கோர்க்கும் அளவு அந்த கபர் அவரை நெருக்க ஆரம்பிக்கும். அந்த நபர் கத்த ஆரம்பிப்பார், அந்த நபர் கதற ஆரம்பிப்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்களும் கபர்ல நடக்கக்கூடிய அந்த வேதனையை கேட்கும்படி நான் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்திருந்தால் நீங்கள் யாரும் இறந்தவர்களை கபரில் அடக்காமல் விட்டு விடுவீர்கள். எனக்கு ஒரே ஒரு பயம் என்னன்னா, கபர்ல அந்த நபர் கத்தக்கூடிய அந்த ஓசை, அவருடைய அந்த அழுகுரல், அது உங்களுக்கு கேட்கும்படி நான் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்திருந்தேன்னா என்ன நடந்திருக்குன்னா, யாரும் உங்களுடைய உறவினர்களை நேசர்களை அடக்க மாட்டீங்களோன்னு சொல்லி பயத்துலதான் நான் இந்த துஆவை செய்யாமல் விட்டுவிட்டு உங்கள் அல்லாத எல்லா படைப்பும் இந்த அழுகுரலை கேட்கிறது. கால்நடைகள் கேட்கின்றன. ஒரு நபர் கபரில் கத்தக்கூடிய அந்த சப்தத்தை கால்நடைகள் கேட்கின்றன சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே அதன் காரணமாக மட்டும்தான் நான் இந்த துஆவை செய்யாமல் விட்டுவிட்டேன். அந்த நெருக்குவதின் காரணமாக அவர் கத்த ஆரம்பிப்பார். இதற்கு நேர்மாற்றமாக நல்லடியா அடக்கப்பட்டவுடன் அந்த கபர் சொல்லுமா, தோழரே உன்னுடைய பார்வை எட்டும் தூரம் வரைக்கும் நான் விசாலமாக போகிறேன், சொர்க்கத்துடைய கதவுகள் திறக்கப்படும். அந்த சொர்க்கத்துடைய கதவுகள் அந்த கபர்ல திறக்கப்பட்டு சொர்க்கத்துடைய இனிமையான காற்றுகள், அந்த அவர் மறுமையில தங்க வைக்கப்படக்கூடிய விசாரணைக்கு பின் அவர் என்ன இடத்துல தங்க வைக்கப்படுவாரோ அந்த சொர்க்க காட்சிகள் எல்லாம் அவர் காட்டப்படும். இவர் நிம்மதியாக, ஹதீஸ்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான வார்த்தை சொன்னாங்க. அந்த மலக்குகள் அவர்கிட்ட சொல்லுவாங்க, நம் கனௌமத்தின் அரூஸ், ஒரு புதுமண தம்பதியை தூங்குவதை போன்று நீ தூங்கு. இன்றைய தினம் உனக்கு எந்த கவலையும் இல்லை, நீ நிம்மதியாக உறங்கலாம். உலகில் நீ ஆக கஷ்டத்தை தீனுக்காக அனுபவித்து வந்து விட்டாய், இபாதத்துகளில் சிரமத்தை நீ சகித்துக் கொண்டு வந்து விட்டாய். இன்றைய தினம் உனக்கு ஓய்வெடுக்கும் அறையாகும் இது. எனவே நீ தாராளமாக நிம்மதியாக ஒரு புதுமண தம்பதியர் உறங்குவதை போன்று உறங்கு என்பதாக அந்த நல்லடியார்ட்ட சொல்லப்படும். சொர்க்கத்துடைய காற்றுகள் வரும்போது அவர் நிம்மதியாக அதை சந்தோஷமாக அனுபவித்துக் கொண்டிருப்பார். ஏன்னா கபர்னா என்ன அசல்ல மறுமையில விசாரணைக்கு முன்பாக ஒரு எதிர்பார்ப்பு அறையை போன்று. நீங்க எப்படி விமானத்துக்கு போறாங்க, அந்த விமானத்தில் ஏறுவதற்கு முன்பாக வெயிட்டிங் ரூம்ல தங்க வைக்கப்படுறாங்க. கொஞ்ச நேரம் அந்த டிக்கெட் சம்பந்தப்பட்ட விசாரணைக்காக வேண்டி கொஞ்ச நேரம் அவங்க வெயிட்டிங் ரூம்ல தங்க வைக்கப்படுறாங்க. இதே மாதிரி கபருங்கிறது நம்ம மறுமையில அல்லாட்ட விசாரணை கொடுப்பதற்கு முன்பாக நாம் சொற்ப காலம் வெயிட்டிங் ரூம், எதிர்பார்ப்பு அறை போன்றதான் வறுமை. எனவே இந்த அறையில அவருக்கு இன்பமான ஒரு வாழ்க்கை ஏற்படுத்தப்படும். நல்லடியாராக இருந்தார். இப்ப இந்த நிலைக்கு பிறகு மலக்குகள் வருகை தருவார்கள். அந்த கபருக்குள்ள 2 மலக்குகள் வருவாங்க. ஒரு மலக்கு, அந்த 2 மலக்கும் தீய நபர்கிட்ட வரும்போது அவருடைய காட்சியை பார்த்தால் மிக கோரமாக இருக்கும். அவருடைய பற்கள் நீண்டதாக, அவருடைய கையில் மிகப்பெரிய ஆயுதத்தை ஒரு சுத்தியிலே ஏந்தியவராக வருவார்கள். வந்து அந்த நபரை ஒரு அடி அடித்து எழுப்பி உட்கார சொல்வார்கள். அவர் எழுந்து உட்கார்ந்த உடனே அந்த மலக்குகள் கேட்பாங்க, உன்னுடைய ரப்பு யார், உன்னுடைய இறைவன் யார் என்பதாக கேட்பாங்க. கபர்ல கேட்கப்படக்கூடிய இந்த விசாரணைகள் உன்னுடைய இறைவன் யாருன்னு கேட்கப்பட்டப்ப அந்த நபர் எனக்கு தெரியாது என்பதாக சொல்லுவார். அதே மாதிரி உன்னுடைய தூதர் யார், பெருமானாருடைய அந்த உருவம் காட்டப்பட்டு அந்த மலக்குகள் நபியுடைய உருவத்தை காண்பித்து இவர் யார் என்பதாக கேட்பாங்க. அந்த நபர் சொல்லுவாரு, இவர் யார் என்பதாக எனக்கு தெரியாது, மக்கள் இன்னென்னவாறுலாம் இவரை பற்றி பேசிட்டு இருந்தாங்க, எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லுவாரு.
மூன்றாவது உன்னுடைய தீன் எது, உன்னுடைய மார்க்கம் நடைமுறை எதுன்னு கேட்கப்படும். எனக்கு அதெல்லாம் தெரியாதுன்னு சொல்லி சொல்லுவாரு. இப்ப அந்த நபர் இந்த மலக்குடைய விசாரணைக்கு பிறகு அந்த மலக்கானவர் இவருடைய இந்த தவறான பதிலுக்கு தன்னுடைய அந்த சுத்திகளை கொண்டு மண்டையில் அடிப்பார். அவர் பூமிக்குள் 70 முழம் அவர் உள் சென்று விடுவார். மீண்டும் அவர் மேலே வருவார். அவருக்கு இது போன்ற வேதனை நடைபெறும். அதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அவருக்கு 99 பாம்புகள் அவர் மீது சாட்டப்படும். இந்த பாவியான நபருக்கு உலகில் என்னென்ன பாவங்கள் செய்தாரோ ஆயத்தில் அல்லாஹ் சொல்றார், ஜகாத் கொடுக்காத நகைகளும் பாம்பாக மாற்றப்படும். ஜகாத் கொடுக்கப்படாத நகைகள், அந்த நகைகள் பாம்பாக மாற்றப்படும். அவன் யாரை யாரையெல்லாம் சொல் மூலம் துன்புறுத்தி இருந்தானோ, தன்னுடைய விச சொல்லின் மூலமாக யாரையெல்லாம் துன்புறுத்தி இருந்தானோ, அதெல்லாம் மறுமையில அந்த சொல் பாம்புடைய வடிவம் கொடுக்கப்பட்டு, நீ எப்படி அடுத்தவருடைய மனதை கொத்தினாய், அடுத்தவருடைய மனதில் எப்படி விஷத்தை நீ ஏற்படுத்தினாய், எனவே அந்த போன்ற வழியை நீ உணர வேண்டும் என்ற அடிப்படையில 99 வகையான பாம்புகள் சாட்டப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதுல ஒரு பாம்பு கொத்தினால் பூமியில 70 முழம் அவர் கீழே சென்று விடுவார். மீண்டும் அவர் மேலே கொண்டு வரப்படுவார். இப்படி கியாமத் வரைக்கும் அவருக்கு அல்லாஹ் தஆலா இந்த பாம்பின் மூலம் வேதனை செய்து கொண்டே இருப்பான்னு சொன்னாங்க. இதற்கு நேர்மாற்றமாக நல்லடியார்ட்ட அந்த மலக்குகள் அவரை எழுந்து உட்கார சொல்லுவார்கள். அவர் கண்ணியமான அமைப்பில் எழுந்து உட்காருவார். உன்னுடைய ரப்பு யாருன்னு கேட்ட உடனே என்னுடைய ரப்பு அல்லாஹ் அப்படின்னு சொல்லி அந்த நபர் சொல்லுவார். உன்னுடைய பெருமானாருடைய அந்த திருவுருவம் காட்டப்பட்டு இவர்கள் யார் என்பதாக கேட்டப்பட்டோன்னே அவர் சொல்லுவாரு, என்னுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாரு. அதுக்கடுத்து உன்னுடைய மார்க்கம் என்னன்னு கேட்ட உடனே என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் என்பதாக கேட்கப்பட்ட அத்துணை வினாக்களுக்கும் சரியான பதில் சொல்லுவாரு. என்று சொல்லி முடித்தவுடன் அந்த மலக்குகள் இவருக்கு சொர்க்கத்துடைய விரிப்பை விரித்து அவரை படுக்க வைத்து விட்டு செல்வார்கள். இந்த பக்கம் அந்த நபர்களுக்கு நரகத்துடைய விரிப்பை, அந்த பாவிக்கு நரகத்துடைய விரிப்பை விரித்து வைத்து விட்டு நரகத்துடைய ஒரு ஜன்னலை திறந்து விட்டு அதனுடைய ஜுவாலை மூலமாக நீ சிரமப்படு என்பதாக இவருக்கு ஒரு ஏற்பாடு செய்து விட்டு செல்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இத்துணை விஷயங்களை சொன்னாங்க. இப்படி அந்த கபர் அவரோடு நடந்து கொள்ளக்கூடிய பல நிகழ்வுகளை ஹதீஸ்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. இப்படி அந்த கபரில் தேல் சாட்டப்படுதல், அந்த கபரில் பாம்பு சாட்டப்படுதல், அவர் என்னென்ன பாவங்கள் உலகில் செய்தாரோ அந்த பாவத்திற்கு ஏற்ப அல்லாஹ் தஆலா விஷ ஜந்துக்களை அல்லாஹ் அவர் மீது சாட்டுகிறான். எனவே இந்த கபருங்கிறது நம்முடைய வாழ்க்கையில உலகில் செய்யக்கூடிய நல்லமல்கள் கபரில் அவருக்கு பஷாரத் சுபச்செய்தி சொல்லக்கூடியதாக இருக்கும். உலகில் செய்யக்கூடிய பாவங்கள் கபரில் அவரை துன்புறுத்தக்கூடியதாக இருக்கும். இதற்கு பிறகு அந்த கபராளி அந்த நபர் சந்தோஷமாக சொர்க்கத்துடைய நியமத்துகளை அனுபவித்துக் கொண்டிருப்பார் அந்த இடங்கள்ல. இது கபருடைய பல நிகழ்வுகளை இன்னும் ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. இப்ப கபருடைய வேதனை எதனால் ஏற்படுகிறது, கபருடைய வேதனைக்கு உண்டான காரணம் என்ன, அந்த காரணத்தை நம்ம சுருக்கமாக இந்த சபையில நம்ம தெரிந்து கொண்டோம்னா அந்த வேதனை குறித்தான காரணங்களை விட்டும் தவிர்த்திருப்பதற்குண்டான வழி ஏற்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த வேதனைக்கு உண்டான முதல் விஷயத்தை சொன்னாங்க. ஒரு சந்தர்ப்பத்துல நபி அவங்க ஒரு 2 கபரை கடந்து போறாங்க. 2 கபர் அடக்கப்பட்டிருக்குது. அந்த கபரை கடந்து பெருமானார் அவங்க போறாங்க. தன்னுடைய சஹாபாக்கள் அந்த கபரை கடந்து போது சொன்னாங்க, இந்த 2 கபரில் உள்ளவர்களும் வேதனை செய்யப்படுகிறார்கள். இந்த 2 கபரில் உள்ளவங்களும் வேதனை செய்யப்படுறாங்க. பெரிய குற்றத்திற்காக ஒன்றும் அல்ல. பெருமானார் சொன்ன வார்த்தை, இவங்க மிகப்பெரிய குற்றத்திற்காக ஒன்றும் இவர்கள் சிரமப்படுத்தப்படவில்லை, வேதனை செய்யப்படவில்லை. இவர்களில் ஒருவர் தன்னுடைய சிறுநீர் விஷயத்தில் பேணுதலற்றவராக இருந்தார். சிறுநீர் விஷயத்துல உதாரணமாக சகஜமாக அந்த சிறுநீர் கழிக்கக்கூடிய விஷயங்கள்ல பேணுதல் இல்லாமல் சுத்தப்படுத்தாம அந்த சுத்தம் விஷயத்தில் அவர் கவனக்குறைவாக இருந்தார். இந்த ஒரு நபருடைய நிலை. இன்னொரு நபர் அதிகம் கோல் சொல்லக்கூடியவராக இருந்தார். மக்களுடைய பார்வையில இது ஒரு சாதாரண குற்றமாக தெரியுது. ஆனா பெருமானார் சொன்னாங்க, இது பெரும்பாவம் அல்ல, ஆனால் இந்த பாவம் கபருடைய வேதனைக்குண்டான முக்கிய காரணமாக இருக்கும். இதற்கு காரணத்தை முஹத்திஸீன்கள் எழுதியிருக்கிறாங்க. இந்த 2 ஏன் வேதனை குறித்தான காரணம்னா, முதலாவதாக சுத்தம் செய்யக்கூடிய விஷயத்தில் ஏற்பட்ட தவறு, சிறுநீர் கழித்து விட்டு அதுல சுத்தம் செய்யக்கூடிய விஷயத்தில் ஏற்பட்ட கோளாறு. மறுமையில் அல்லாஹ் தஆலா 2 முக்கியமான கேள்வி கேட்பான். அடியான எழுப்பின உடனே அல்லாஹ் செய்யக்கூடிய விசாரணையில முதலாவது விசாரணை என்னன்னா, அவ்வளமா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாமா அஸ்ஸலா. முதல் மறுமையில் கேட்கப்படக்கூடிய கேள்வி என்னவென்றால் தொழுகை பற்றித்தான். மறுமையில எழுப்பின உடனே அல்லாஹ் கேட்கிற முதல் கேள்வி, அடியானே உன்னுடைய தொழுகை எப்படி, நீ நேரத்திற்கு சரியாக தொழக்கூடியவனா? ஒரு நபருடைய தொழுகை சரியாக இருந்தால் அவனுடைய அனைத்து அடுத்த அமல்களும் சரியாக இருக்கும் என்பது உத்தரவாதம்.
ஒரு நபருடைய தொழுகை அது சரியற்றதாக இருந்தால், பேணுதல் அற்றதாக இருந்தால், அவருடைய அடுத்த அமல்கள் எல்லாம் வீணாவதற்கு உண்டான உத்தரவாதம் எவ்வளவு பெரிய சேவை செய்யக்கூடியவராக இருந்தாலும் சரி. இப்ப முதல் கேள்வி, இபாதத்துடைய வரிசையில் முதல் கேள்வி தொழுகை சார்ந்தது. அடுத்து அல்லாஹ் தஆலா அடியார்களுடைய கடமை விஷயத்தில் அல்லாஹ் கேட்கக்கூடிய முதல் கேள்வி, அநியாயமாக யாரையேனும் ஒருவர் கொன்றிருந்தால், அவருடைய ரத்தத்தை ஓட்டி இருந்தால் அது முதல் கேள்வியாக கேட்கப்படும். இபாதத்துடைய வரிசையில் தன்னுடைய கடமை சார்ந்த விஷயத்தில் அல்லாஹ் கேட்கிற முதல் கேள்வி என்னன்னா தொழுகை சார்ந்தது. அடியார்களுடைய கடமை விஷயத்தில் அல்லாஹ் கேட்கக்கூடிய முதல் கேள்வி, யாரையாவது அவர் துன்புறுத்தி ரத்தம் ஓட்டி இருப்பாரே, ஆனால் யாரையாவது கொலை செஞ்சிருக்கிறாரு, யாரையாவது பாதிப்பை ஏற்படுத்தி இருந்தாருன்னா இந்த கொலை சார்ந்த கேள்வி அடியார்களுடைய கடமையில் முதலாவது விசாரிக்கப்படும். அல்லாஹ்வுடைய கடமையில் தொழுகை சார்ந்த கேள்வி முதலாவது விசாரிக்கப்படும். அந்த கபருங்கிறது மறுமையுடைய வாழ்க்கைக்கு முன்னுள்ள நிலை அது. அதனால தொழுகைக்கு முன்னுள்ளதுங்கிறது நம்ம பிஷாப்பு செய்து சிறுநீர் கழித்து சுத்தம் செய்து தொழுகைக்கு முன்னுள்ள உதவிப்படுறது. அதே மாதிரி அடியாருடைய கடமை ரத்தம் பற்றி விசாரணைனா அதற்கு முன்னுள்ளது இந்த கொலைக்கு காரணமாக இருக்கக்கூடிய இரண்டு நபர்களுக்கு மத்தியில் முடிச்சு போட்டு உள்ளது. கோல் சொல்லுதல், புறம் பேசுதல். உலமாக்கள் அழகா இணைச்சிருக்கிறாங்க. மறுமையுடைய அந்த ஸ்டேஜுக்கு முன்னால் உள்ள ஸ்டேஜ்ங்கிறது கபருடைய ஸ்டேஜ். எனவே மறுமையில கேட்கப்படக்கூடிய முதல் கேள்வி தொழுகைன்னா அந்த அல்லாஹ்வுடைய கடமையில முதல் விசாரணை தொழுகைனா அதற்கு முன் இருக்கக்கூடிய இந்த கபருடைய ஸ்டேஜ்ல முதலாவது கேள்வி ஒவ்வொரு விஷயத்தில் எப்படி இருந்த, சிறுநீர் கழித்து சுத்தம் செய்யக்கூடிய விஷயத்தினுடைய நிலை என்ன. அடியாருடைய கடமையில முதல் விசாரணை மறுமையில ரத்தம் பற்றிய விசாரணைனா இங்க கபர்ல முதல் கேட்கப்படும் அடியார்கள் சம்பந்தப்பட்ட விசாரணையில யாருக்கு மத்தியிலாவது முடித்து போட்டையா, யாருக்கு மத்தியிலாவது நீ சண்டையை மூட்டினாயா. ஏன்னா அந்த கோல் சொல்லுதல் அல்லது புறம்பேசுதல்ங்கிறது அதனுடைய கடைசி முடிவு எங்க போய் முடியும்னா ஏதாவது நபர்கள் கொலை செய்யப்படுறாங்க, யாரேனும் பாதிப்புக்குள்ளாக்கப்படுறாங்க, யாரேனும் சிரமத்துக்குள்ளாக்கப்படுறாங்க. எனவே மறுமையுடைய அந்த கட்டத்திற்கு முதலாவதாக கபர் இருக்கிறதுனால மறுமையில கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு முன் கேள்வியாக அல்லாஹ் தஆலா இந்த ரெண்டையும் கேட்கிறான். அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரெண்டுக்காக வேண்டி ஒரு நபர் தவறாக பதிலளித்து விட்டார். அவர் சிறுநீர் விஷயத்துல சுத்தமற்றவராக இருக்காரு, ஒவ்வொரு விஷயத்துல பேணுதல் அற்றவராக இருக்கிறாரு. இந்த பக்கம் அடியாளுக்கு மத்தியில் அவரு பேச்சுக்களை வந்து கூடுதல் குறைவாக ஏற்படுத்தி ரெண்டு பேருக்கு மத்தியில சண்டை மூட்டி விடுறாரு. அதே மாதிரி ரெண்டு பேருக்கு மத்தியில புறம்பேசி அவர்களுக்கு மத்தியில பிரச்சனை உருவாக்குறாருன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இந்த ரெண்டு நபரும் கபருடைய வேதனை இந்த விஷயத்தின் காரணமாக இவர்கள் வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்காங்கன்னு சொன்னாங்க. எனவே கபருடைய வேதனைக்கு உண்டான முதல் காரணம் நாம் நம்முடைய சுத்தம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனக்குறைவாக இருப்பதும், அதே மாதிரி அடியார்களுக்கு மத்தியில மக்களுக்கு மத்தியில நாம் தேவையற்ற விஷயங்களை பேசி அவர்களுக்கு மத்தியில சண்டை மூட்டுவது, இங்கு நடக்கிற விஷயத்தை அங்க போய் சொல்றது. அல்லாஹ் பாதுகாக்கணும். பெண்கள் பெரும்பாலும் சும்மா இருந்தாங்கன்னா அந்த பெண்கள் பேசுவது என்னன்னா அடுத்த நபரை பற்றிய பேச்சு, இந்த நபரை பற்றி அடுத்த ஒன்று சொல்றது, தகவலை முழுக்க ஆய்வு செய்யாமல் எல்லா விஷயத்தையும் சொல்லி முடிச்சிருவாங்க. முடித்த பிறகு அதுக்கு நேர்மாற்றமாக இருந்தா வருத்தப்படுவாங்க. அதற்குள்ள இந்த செய்தி 100 பேருக்கு போயிடும். எப்படி திருத்த முடியும்? நாம் சொல்லக்கூடிய ஒரு நபரை பற்றிய அவசெய்தி, தவறான செய்திகள் நம்ம வாய் திறந்து சொல்லி பல நபர்கிட்ட போயிட பின்னாடி நம்ம இப்ப உட்கார்ந்து தௌபா சொன்னா புரியும், அது ஏற்றுக்கொள்ளப்படாத தௌபாக போயிடும். எனவே இந்த அடுத்தவர்களுக்கு மத்தியில சண்டை மூட்டக்கூடிய இந்த நிகழ்வுங்கிறது கபருடைய வேதனைக்கு உண்டான முக்கியமான காரணம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ரெண்டு கபரை கடந்து போகும்போது ஒரு நபர் சிறுநீருடைய சுத்த குறைவினால் அவர்கள் வேதனை செய்யப்படுகிறார், இன்னொரு நபர் மக்களுக்கு மத்தியில முடித்து போட்டு அவர்களுக்கு மத்தியில பிரச்சனையை மூட்டி காரணத்தினால வேதனை செய்யப்படுறாங்கன்னு சொன்னாங்க. சஹாபியில ஒரு சஹாபியான சஅத் இப்னு முஆத், அந்த தோழர் அவருடைய சிறப்பு நபி நிறைய சிறப்பு சொன்னாங்க. அவருடைய ரூஹை வரவேற்பதற்காக வானத்தின் கதவுகள் திறக்கப்பட்டனன்னு சொன்னாங்க. சஅத் இப்னு முஆத் அவங்க இறந்த நேரத்துல 7 வானத்துடைய கதவுகளும் திறக்கப்பட்டனன்னு சொன்னாங்க. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவர் இறந்த நாளில் அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்கியது. இந்த சஹாபி இவருடைய இறப்பு நாளில் அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்கியது என்பதாக சொன்னாங்க. இந்த சஹாபியுடைய ஜனாசாவில் 70,000 மலக்குகள் கலந்து கொண்டதாக பெருமானார் சொன்னாங்க. இதோட பெருமானார் சிறப்பு சொன்ன சஹாபாக்கள் வேறு யாருமே இல்லை. இவருடைய இறந்த நாளில் அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்கியது. இவர்களுடைய ரூஹை வரவேற்பதற்காக 7 வானின் கதவுகள் திறக்கப்பட்டன. இவர்களுடைய ஜனாசாவில் 70,000 மலக்குகள் கலந்து கொண்டாங்க. இப்படி சொன்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஅத் இப்னு முஆத்ங்கிற அந்த சஹாபிய கபர்ல
வைக்கக்கூடிய இடத்துல பெருமானார் தன்னுடைய புனித கரத்தால இறங்கி வைக்கிறாங்க. வைத்த நேரத்தில் பெருமானாருடைய முக தோற்றம் மாறுகிறது. நபி ஏதோ துவா செய்கிறார்கள், நீண்ட நேரம் அழுகிறார்கள். பிறகு நபி உங்க அந்த சஹாபியை உள்ள வச்சு வைத்த பிறகு சிரிக்கிறார்கள். சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, முதலில் நீங்கள் முக கவலையை காட்டினீர்கள், அதுக்கப்புறம் சிரித்தீர்களே, என்ன காரணம்? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தோழரே, இந்த சஹாபியை நான் வைத்த போது கபர் நெருக்குவதற்காக வேண்டி வந்தது. நான் இறைவா, இப்படிப்பட்ட சிறப்புள்ள தோழர் என்ன தவறின் காரணமாக, என்ன அலட்சியத்தின் காரணமாக கபர் இவரை நெருக்க முற்படுகிறதோ, இறைவா அந்த அலட்சியத்தை விட்டு அவரை பாதுகாத்து விடு, இறைவா அந்த விஷயத்தை மன்னித்து விடும் சொல்லி சொன்னேன். பிறகு அல்லாஹ் தஆலா அவருடைய கபர் விசாலப்படுத்திட்டான்னு சொல்லி பெருமானார் சொன்னாங்களா? யோசித்து பாருங்கள். சஅத் இப்னு முஆத் இவ்வளவு சிறப்பிற்கு சொந்தக்கார சஹாபி. ஒரு தோழர் சொல்றாங்க, நபி இந்த வார்த்தையை சொன்ன உடனே நான் நேரடியாக அவங்க மனைவிட்ட போய் பர்தாவுக்கு பின்னாடி கேட்டேன், ஏன் சஅதுக்கு இது போன்ற சிரமம் ஏற்பட்டது? நபி இவ்வளவு சுபச்செய்திகள் சொல்லியும் கூட அந்த தோழருக்கு ஏன் கபர் நெருக்கக்கூடிய ஒரு நிலை இருந்ததுன்னு சொல்லி பெருமானார் சொன்னாங்களே, என்ன காரணம் கேட்ட உடனே அந்த பெண்மணி சொன்னாங்களா, என்னுடைய கணவர் ஆடு மேய்ப்பாரு, அந்த ஒட்டகம் மேய்ப்பார். அந்த ஒட்டகம் மேய்க்கும் போது, ஆடுகள் மேய்க்கும் போது, அந்த ஆடுகள் சிறுநீர் கழிக்கும் போது அப்பப்போது அது உடையில படும், ஆடைகள்ல படும், அவங்க அதை பெருசா கண்டுக்க மாட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்களா? இந்த சிறுநீருடைய விஷயத்தில் கவனக்குறைவாக இருந்தது, இந்த சுத்தத்துடைய விஷயத்தில் கவனக்குறைவாக இருந்து இதுதான் காரணம் என்பதாக அந்த தோழர் புரிஞ்சுக்கிட்டாங்களா? எனவே இந்த முதல் விஷயம் என்னன்னா, சுத்தத்துடைய விஷயத்தில் கவனமாக இருப்பதும், அதே மாதிரி அடியார்களுக்கு மத்தியில் இது போன்றுள்ள சிக்கலை பிரச்சனை ஏற்படுத்தாமல் பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் விட்டும் தவிர்த்திருப்பதும் இது முக்கியமான காரணம் என்பதாக எழுதியிருக்கிறாங்க. அடுத்து இந்த கபருடைய அந்த வேதனைக்கு உண்டான காரணங்கள்ல நிறைய காரணங்கள்ல வரிசை எழுதியிருக்கிறாங்க. அந்த காரணங்கள் அனைத்தையும் சொன்னால் நேரம் நீண்டுவிடும். எனவே இது இப்படி கபருடைய வேதனைக்கு உண்டான நிறைய விஷயங்கள், ஒரு நபர் ஜகாத் கொடுக்காமல் இருத்தல், இன்னவரை இபாதத்தை விட்டு கவனக்குறைவாக இருத்தல், இதெல்லாம் கபருடைய வேதனைக்கு உண்டான காரணமாக ஆயிரும். இந்த கபருடைய விஷயத்துல அடுத்து இந்த வேதனையிலிருந்து தப்பிப்பதற்குண்டான வழி என்ன? அவருடைய அந்த வேதனைக்குண்டான காரணங்கள் நிறைய இருந்தாலும் இப்படி கபருடைய வேதனை நமக்கு ஏற்படாமல் இருப்பதற்கு, நாம் அதை விட்டு தப்பிப்பதற்கு என்ன வழின்னா, முதலாவது வழி சொன்னாங்க, ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த விஷயத்தை கற்றுக் கொடுத்தாங்க. சூரத்துல் முல்க், அதாவது குர்ஆன்ல வரக்கூடிய தபாரக்குடைய சூரா. இந்த தபாரக்குடைய சூறாங்கிறது கபருடைய வேதனை விட்டும் தடுக்கக்கூடிய விசேஷ ஆற்றல் உள்ளது என்பதாக நபி சொன்னாங்க. குர்ஆனில் 30 ஆயத்துகள் கொண்ட ஒரு சூறா இருக்கிறது. இந்த சூறாவை ஓதக்கூடிய நபரை அது கபருடைய வேதனை விட்டும் பாதுகாக்கிறது சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே இந்த சூறாவை மிகுதியாக ஓதக்கூடிய நபர், அவருக்கு அல்லாஹ் தன்னுடைய தயவால் கபருடைய அந்த சிரமத்தை விட்டும் பாதுகாப்பான். அதே மாதிரி அமல்கள் செய்யக்கூடிய நபர்கள், நல்லடியார்கள், உலகத்தை நல்லமல் செஞ்சவங்க கபர்ல வைக்கப்பட்ட உடனே அந்த அவருடைய நாலாபுறத்தையும் சூழ்ந்த அவருடைய அமல்கள் வந்து நின்று கொள்ளுமா. அவருடைய தலைமாட்டில் அவர் வாழ்நாளில் தொழுத தொழுகைகள், அவருடைய வலப்புறத்தில் அவர் வாழ்நாளில் கொடுத்த தர்மங்கள், அவருடைய இடப்புறத்தில் அவர் வாழ்நாளில் வைத்த நோன்புகள், அவருடைய குர்ஆன், அவர் ஓதிய எல்லா அமல்களும் அவரை நாலா புறங்களும் சூழ்ந்து பாதுகாக்கக்கூடியது. அவருக்கு எந்த புறத்தில் வந்தாலும் சரி, வேதனை ஏதோ ஒரு புறத்தில் வந்தால் அந்த இடத்தில் தொழுகை சொல்லுவான், உனக்கு இந்த நபரை அணுகுவதற்குண்டான எந்த தகுதியும் கிடையாது. வேறு பக்கத்தில் ஏதேனும் ஆபத்து வந்தால், ஏதேனும் தண்டனைக்குரிய விஷயங்கள் வந்தால் நோன்பு வந்து நின்று கொண்டு சொல்லுமாம், இவரை நெருக்குவதற்கு உனக்கு தகுதி இல்லை. இப்படி நாலா புறமும் அவருடைய அமல் அவரை சூழ்ந்து பாதுகாக்கும். எனவே நல்லவர்கள் என்பவையும் அவருடைய வேதனை விட்டு நம்மளை பாதுகாக்கக்கூடியது. அதே மாதிரி சூரத்துல் முல்க் ஓதுவதும் இதுவெல்லாம் அவருடைய வேதனை விட்டு பாதுகாக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அவருடைய அந்த தண்டனைக்கு காரணமான விஷயங்கள்ல திருட்டையும் சொல்லி இருக்கிறாங்க. ஒரு சஹாபி அவங்க ஒரு பெருமானாருடைய பணிவிடையாளர், அந்த பணிவிடையாளர் அவருக்கு வந்து பயணத்துல வந்து பெருமானார் சில பொறுப்பை கொடுத்திருந்தாங்க. ஒரு கட்டத்துல ஒரு போர் முடிந்து அவர் ஒரே ஒரு போர்வையை வந்து பங்கிடுவதற்கு முன்பாக அந்த போர்வையை நல்லா இருக்குன்னு சொல்லி எடுத்து வச்சுக்கிட்டாரு. அவர் இறந்த பிறகு பெருமானார் சொன்னாங்க, இந்த நபர் நரகத்துல இருக்காருன்னு சொன்னாங்க, இந்த நபர் கபரில் நெருப்பில் இருக்கிறார்னு சொன்னாங்க. உடனே சஹாபாக்களுக்கு வியப்பாயிடுச்சு. நபிக்கு சேவை செய்யக்கூடிய தோழர், பயணத்தில் நபியுடைய எல்லா விதமான சாமான்களையும் சுமக்கக்கூடிய பொறுப்பில் உள்ள தோழர், இவரை பற்றி பெருமானார் நெருப்பில் இருக்கிறார் என்பதாக சொன்னாங்களே, என்ன வியப்புன்னு சொல்லி அவருடைய அந்த பொருட்களை எல்லாம் கிடைச்சு பார்க்கிறாங்க. அந்த பொருள்ல அவர் அந்த படையில் கனிமத்துடைய பொருள்ல ஒரு பொருளை பிரிப்பதற்கு முன்பாக, பெருமானார் பங்கிட்டு கொடுப்பதற்கு முன்பாக எடுத்து வைத்திருந்தார். அப்ப நபி சொன்னாங்க, இந்த போர்வையின் காரணமாக அவருடைய கபரில் அவருக்கு நெருப்பு போர்வை விரிக்கப்பட்டதுன்னு சொன்னாங்க.
இப்படி திருட்டுங்கிறதும் கபருடைய வேதனைக்குண்டான காரணமாக ஆயிரும். இப்படி நிறைய காரணங்கள் இருக்கிறது. அதே மாதிரி அந்த கபருடைய வேதனை விட்டு தடுக்கக்கூடிய நிறைய அமல்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பா ஜும்மாவுடைய நாள் யாருடைய மரணம் ஏற்படுகிறதோ, ஒரு ஹதீஸ்ல பெருமானார் அவங்க விளக்கி இருக்கிறாங்க. இது கொஞ்சம் பலகீனமான அறிவிப்பாக இருந்தாலும் பல கிதாபுகள்ல இதை இடம்பெற செஞ்சிருக்கிறாங்க. ஜும்மாவுடைய நாள் யாருடைய மரணம் ஏற்படுகிறதோ அல்லாஹ் அவரை கபருடைய வேதனை விட்டு பாதுகாத்து விடுகிறார். இது நம்முடைய கையில் உள்ள விஷயம் அல்ல. யார் நல்லவள் செய்கிறார்களோ அல்லாஹ் அவரை பாதுகாப்பதற்கு அவருடைய ரூஹை இந்த நாளில் எடுக்கக்கூடிய ஏற்பாட்டை செய்யலாம். எனவே நாம் அதிகம் துவா செய்ய வேண்டும். பெருமானார் எப்படி அதிகம் துவா செய்தார்களோ, இறைவா என்னுடைய கபருடைய வேதனை விட்டு என்னை பாதுகாத்து விடும் சொல்லி நபி எப்படி துவா செஞ்சாங்களோ அதே மாதிரி அதிகம் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அதே மாதிரி கபருடைய அந்த வேதனை எதுவெல்லாம் ஏற்படுத்துமோ அந்த தீய செயல்களை விட்டு தவிர்த்திருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரே ஒரு சமயமா குர்துபின்னு சொல்லி ஒரு முஃபஸ்ஸிர் அவங்க ஒரு குர்ஆனுடைய விரிவுரையாளர் அவங்க எழுதியிருக்கிறாங்க. ஒரு சகோதரி, ஒரு சகோதரர், ஒரு சகோதரி, தாய். இப்ப அந்த சகோதரி இறந்துட்டாங்க, வாலிப வயதிலே இறந்துட்டாங்க. இறந்த பின்னாடி அந்த சகோதரிய அடக்குறாங்க. அந்த சகோதரன் அடக்கக்கூடிய விஷயத்துல பங்கெடுத்திருக்கிறாரு. எல்லோரும் அந்த பெண்ணை ஜனாசாவுக்கு தொழுது கொண்டு போய் அடக்கிட்டாங்க. அடக்கி முடித்த பிறகு சகோதரன் வீட்டுக்கு வர்றாரு. பார்த்தா அவருடைய ஒரு பண முடிப்பை காணோம். இப்ப அந்த பண முடிப்பு அவருக்கு நல்லா தெரியுது. நம்ம அந்த கபர்ல இறங்கி அந்த பெண்ணை சகோதரியை அடக்கும் போது பண முடிப்பு கீழே விழுதுன்னு சொல்லி உணர்ந்து அவர் ஒரு பெரும் தொகை, அது தங்க நாணயங்கள் பண முடிப்பா வச்சிருக்கிறாரு. எனவே ஒரு பெரும் தொகையை அதை விட முடியாதுன்னு சொல்லி என்ன செய்யறாருன்னா அந்த தாயிட்ட கேட்டு போய் அந்த கபரை தோண்டி என்ன செய்யறாரு, அந்த பண முடிப்பை எடுக்கலாம்னு சொல்லி கபரை தோன்றாரு. தோண்டிய நேரத்தில் அவர் பார்த்த அந்த வியப்பான காட்சி, நரகத்துடைய நெருப்புகள் எரிவதை போன்ற ஒரு தோற்றம். அந்த சகோதரி ஒரு வித்தியாசமான ஒரு கோரமான ஒரு தோற்றத்தை பார்த்தவுடன் அந்த பணத்தை எடுக்காம அப்படியே மூடிட்டு வேகமா ஓடி வர்றாரு. தாயிட்ட வந்து கேட்கிறாரு, சகோதரி என்ன தவறு செய்தால்? நான் வெளிப்படையாக எந்த தவறையும் பார்க்கலையே, ஆனால் அவருடைய கவரை நான் அந்த பணத்தை எடுப்பதற்காக தோண்டிய நேரத்துல நான் பார்த்த காட்சி என்னால் தாங்க இயலவில்லை சொல்லி அந்த தாயிட்ட சொல்லி அழ ஆரம்பிச்சிடுறாரு. அந்த தாயும் அழுதுட்டு சொன்னாராம், உன்னுடைய சகோதரிட்ட 2 குறை இருந்துச்சு. நான் அந்த பெண்ணை தொழுபடி சொல்லுவேன், ஒவ்வொரு நேர தொழுகையும் தாமதமாக தொழக்கூடியவள். யோசித்து பாருங்க, தொழுகையை விடல, தொழுகையுடைய நேரத்தை பிற்படுத்தி தொழக்கூடிய பழக்கம் உள்ளவளாக இருந்தால் நானும் அந்த பெண்ணுக்கு பலமுறை எச்சரிக்கை செய்து தொழுகை விஷயத்தில் கவனக்குறைவானவளாக இருந்தால் இது காரணமாக இருக்கலாம். அடுத்து அந்த தாய் சொன்னாங்களா, உன்னுடைய சகோதரிட்ட ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா, பக்கத்து வீடுகள்ல இரவு நேரத்தில் அவங்க உறங்கிய பிறகு, இரவு நேரங்களில் கதவு அடைக்கப்பட்ட பிறகு ஒவ்வொரு வீடாக சென்று அங்க உள்ள நடக்கிற விஷயத்தை ஒட்டு கேட்கக்கூடியவளாக இருந்தார். அங்க நடக்கக்கூடிய விஷயத்தை கேட்கக்கூடியவளாக, ஒட்டு கேட்கக்கூடியவளாக இருந்தால் நான் பலமுறை எச்சரிக்கை செய்தேன். என்னுடைய பார்வையில இந்த 2 குற்றத்தை தவிர வேற எதுவுமே செஞ்சதாக எனக்கு தெரியல. எனவே இதுதான் காரணமாக இருக்குன்னு சொன்ன உடனே அந்த சகோதரன் சொன்னானா, கண்டிப்பா இதுதான் காரணமாக இருக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு பெண்களுடைய நிலை அந்த அதான் சொல்லப்பட்ட பிறகு மிக முடியக்கூடிய அந்த கடைசி நேரத்தில் தொழக்கூடிய வழக்கம். பல நேரங்கள்ல பயணம் போயிருக்கிறாங்க அல்லது இன்னொரு இடத்துக்கு போனா தொழுகையுடைய சிந்தனையே இல்லை. அந்த நபர் சொன்ன, அந்த தாய் சொன்ன வார்த்தை, தொழுகை விஷயத்தில் கவனக்குறைவாக இருப்பார். தொழுகையை விடுவார் என்று சொல்லல, தொழுகை விஷயத்துல கவனக்குறைவு. கிடைச்சா தொழுவோம். இன்னைக்கு எத்தனை பெண்களுடைய நிலை என்னன்னா, நினைச்சா தொழுகிறாங்க, வாய்ப்பு கிடைச்சா தொழுகிறாங்க. சில நெருக்கடியான நிலைகள் வந்தா சகஜமா தொழுகி விட்டுறாங்க. ஏன்னா கலா செஞ்சுக்கோன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு தவறான மனோநிலை. கலாங்கிறது எந்த கட்டத்திலையும் செய்யக்கூடாது. எனவே இந்த தொழுகை விஷயத்துல கவனக்குறைவு இருக்க கூடாது. அடுத்து அந்த பெண் சொன்ன விஷயம், அடுத்த வீட்டுடைய விஷயங்களை ஒட்டு கேட்பார். இன்னைக்கு சகஜமாக நடக்கிறதுன்னா, அடுத்த குடும்பத்துடைய தகவல்களை ஒரு நபர் கேட்டு சொன்னதை எல்லாரும் சகஜமா பரிமாறிக்கொண்டிருக்கிறாங்க. வீட்டுல 4 பேர் சேர்ந்தாங்கன்னா நம்முடைய உலமாக்கள் பெண்களை சேர வைக்கிறதே தப்புன்னு சொல்றாங்க. இப்ப இந்த பயான் சபைகளுக்கு வருவாங்க. கொஞ்ச நேரம் முன்னாடி உட்கார்ந்த உடனே இயற்கையா என்ன ஏற்படும்னா, அந்த குடும்பத்தை பத்தி, இந்த குடும்பத்தை பத்தி இப்படியே பேச்சுக்கள் என்ன வேறு விதமான பேச்சுக்கள் ஆயிடுது. எனவே அந்த பெண் சுட்டிக்காட்டிய விஷயம் என்னன்னா, இவள் அடுத்த குடும்பத்துடைய தகவல்களை ஒத்துக்கிட்டு மக்கள்கிட்ட சகஜமா பேசுவார். இதுதான் காரணமாக இருக்கலாம். எனவே இது போன்ற விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் அனுதினம் ஏற்பட்டு கொண்டிருக்குது. நாம் பயப்படணும். இந்த கபருடைய வேதனைங்கிறது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். யாருக்கும் இந்த நிலை வந்துடக்கூடாது. ஒரு அறிஞர் சொல்றாங்க, நான் உலகத்துல வாழும் போது கூட எதிரியும் நான் பார்க்கிறேன், நான் என்னுடைய நண்பரையும் பார்க்கிறேன். ஆனா கபர்ல எனக்கு எதிரியும் பார்க்க இயலாது, நண்பனையும் பார்க்க இயலாது.
நான் பார்ப்பது எனக்கு புரியாத ஒரு வேதனையாக இருந்தால் அதை விட என்னுடைய நஷ்டம் வேறு எதுவாக இருக்க முடியும் சொல்றாங்க. எனவே அப்படிப்பட்ட நிலை நம்மளை யாருக்கும் வந்துடக்கூடாது. அல்லாஹ் நம்ம அனைவரையும் அந்த கபருடைய வேதனை விட்டு பாதுகாக்கணும். அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்துடைய ஒரு பூஞ்சோலையாக அந்த கபரோட ஆக்கணும். இமாம் ரபி இப்னு ஹைஸம் ஒரு அறிஞரை பத்தி சொல்லி இருக்கிறாங்க. இமாம் ரபி இப்னு ஹைஸம் அவங்க தங்களுடைய வீட்டுல ஒரு குழி தோண்டி வச்சிருப்பாங்களாம். தன்னுடைய வீட்டுல ஒரு குழி தோண்டி வச்சிருப்பாங்க. அந்த குழி எதுக்குன்னா ஒவ்வொரு நாள் காலையிலும் அவருடைய மனநிலையை பார்ப்பாங்க. மனது கொஞ்சம் விரக்தியாக இருக்கு. நாமும் இதை யோசிச்சு பார்க்கலாம். பல நேரங்கள்ல சீரியல் பார்க்காம நம்மளால இருக்க முடியாது. அந்த சில நாட்களுக்கு முன்ன ஒரு சகோதரர் வந்தாரு. அவர் சொன்னாரு, எங்க வீட்டுல எல்லாருமே 5 வேளை தொழுகிறாங்க.